சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இந்த மாரி பேசுறனால பின்னாடி என்னென்ன கான்சிக்வென்சஸ் ஃபேஸ் பண்ணுவாய்ங்க அப்படின்றதே தெரியல. இது ஏதோ அஜித், விஜய் சண்டை அவங்க ஏதோ மாத்தி மாத்தி திட்டிக்கிற மாரி இங்க பேசிட்டு இருக்காய்ங்க. இது எவ்வளோ கான்சிக்வென்சஸ் ஆகும், லைஃப்பை எவ்வளோ பாதிக்கும், ஃபேமிலியை எவ்வளோ டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும். அவங்களுக்கு எந்த ஒரு சீரியஸ்னஸுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ விளையாட்டா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க சாதாரணமா. எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது அது பார்க்குறப்ப. என்னடா இப்படி பேசுறானுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அதுல பாதி பேர் கண்டிப்பா பேசினா மைனரா தான் இருப்பான். கண்டிப்பா மேஜரா கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல நேத்து சரண்யா மேம்னு ஒருத்தவங்க இந்த கபிலன் தெரியும்ல ராக்கெட் அவரோட ஸ்பேஸ்ல இந்த மாதிரி கபிலனையும் அவரையும் வந்து அவங்க வந்து அபியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அபியூஸ்லாம் என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க அந்த அதுதான் அவங்கள லிட்டரலி முடக்கி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. உங்க போட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க ஒரு கரெக்டா 1 year பிஃபோர். அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண நேற்று கேட்டாங்க. ஆனா அனானமஸா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த கர்ணன் இருக்கார்ல கீழே அவர் தான் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி மார்பிங் ஹெல்ப் பண்ணிருக்காரு. கர்ணன் இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதிருப்பீங்களா? கர்ணன் அதுதான் ராக்கெட் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட அவன் போன் நம்பர் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு மட்டும் அது கொடுத்து நேத்தே வந்து ஒரு பெரியார் ஒரு ஐடி இருக்கும்ல அவரு கேட்டாரு கம்ப்ளைண்ட் ஐடி. ஆனா எனக்கு சைபர் கம்ப்ளைண்ட் நான் அது முன்னாடி கொடுத்தது கிடையாது. நான் ஆஃப்லைன்ல கொடுத்துருக்கேன். நான் அதான் சொன்ன ராக்கெட்டு. நான் சொல்றேன், நீங்க எதனா அபியூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கை கழுத்து ஓடிடுவாங்க. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதான் நான் சொல்றேன், எவனும் வரமாட்டான். நீ விஜய்க்காக பேசுறன்ற பேர்ல அபியூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு போவாது. அதான் சொல்லுவேன். ஒருத்தம் வர மாட்டான். காலைல ரேவந்த் வந்து அழகா கை வச்சுட்டு போயிட்டான். பாடி எல்லாம் வந்து தெரியவே தெரியாதுங்க, அவங்க அடிச்சுன்னா அடிச்சுக்கீங்க, தாவைக்க சொல்லி அடிக்காதீங்கன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டான் அவன். அவ்வளவுதான். எல்லாருமே தனக்குன்னு வந்தா கழட்டி விட்டு ஓடிடுவாங்க. அதெல்லாம் விஜயம் பண்ணுவாப்புல. நான் கட்சிக்கு என்ன கெட்ட பேருனா இவன் கட்சி பொறுப்பே எழுதி சொல்லிட்டு போற கேட்டகரி தான் எல்லாரும். அது ரியாலிட்டி புரிஞ்சா சரி. ஒருத்தனும் நிக்க மாட்டான். விஜய் விட்ரா எனக்கு இப்பயும் இவனுங்களுக்கு இந்த புரிதல் இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, ஒரு ஃபேன் எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேனு ஒருத்தவங்க இருக்கலாம் ஓகேவா. ஆனா வந்து நீ ஒரு பர்சனல் அபியூஸ்ன்னு இருக்கும் போது உன் வீட்லயும் ஃபேமிலியை பார்க்கணும்ல. நீ ஐடியாலஜிக்கலா சண்டை போடு. இங்க ஏன் இது சரியில்லைன்னு கேளு, தாராளமா கேளு. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஒரு இந்தியன் சிட்டிசனா நீ கேட்கறதுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு. இது சரியில்லை ப்ரோ, இதை மாத்துங்க, இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, அதெல்லாம் இது மாதிரி இங்க கரப்ஷன் நடக்குது, அதுக்கான ஆதாரங்கள் எடுத்து வந்து பேசுங்க, அதெல்லாம் உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. ஒரு பெண் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறான்றதுக்காகவும் அவங்கள மார்க் பண்றது, அவங்க வீட்டுல இருக்கவங்கள போட்டோ எடுத்துட்டு வந்து போடுறது, த்ரெட்டனிங் பண்றது, பிளாக்மெயிலிங் பண்றது, சாட்டிங் எடுத்து ரிலீஸ் பண்றது. அரப்பன் ஸ்பீக்கர்ல இல்ல போலயே. ஓபன் ஸ்பேஸ்ல ரேப் த்ரெட்லாம் கொடுத்துருக்காங்க போல. மேல ஒருத்தர் டாக் பண்ணிருக்காரு. டேய் மதன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் கீழே இறங்கிறேன்டா. எனக்கு அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடா. கை கழுவி விடுறதுக்கு யாருமே தெரியாதுடா. எனக்கு சத்தியமா பாரி தெரியாதுடா. ஏன்னா அப்படி கதை வருதுங்க வந்து தெரியும்னா தெரியும். நான் இன்னைக்கு காலையில தெரியும்டா. எனக்கே தெரியும். எனக்கு பேச விட. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும், அவ்வளவுதான். எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான். நான் வந்து இப்போ அதுல ஜாக்னு ஒரு பையன் இருக்கான். ஜாக் எனக்கு தெரியும்டா. நான் பேச முடிக்கிறேன். அவன் எடிட் பண்ணுவான்டா. நான் அவன்கிட்ட 2 வாட்டி கான்வர்சேஷனே வச்சிருக்கேன்னு சொன்னேன். நான் எங்குமே நீ வந்து கை கழுவி விட்டு போயிட்டான், நீ பாட்டு கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு 300 பேர் இருக்கு. எனக்கு தெரியாதுன்றப்ப ஏன்னா எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சவனுக்காக நான் பேசுறேன். தெரியாதவனுக்கு நான் எதுக்காக பேசணும்? ஏன்னா ஜாக்கே இதே நான் 2 வாட்டி தான் பேசியிருக்கேன். அது என்னன்னா, ப்ரோ இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். நீங்க பாத்திருக்கேன் நான் பாரியோட பேசுறதோ இல்ல ஜாக்கோட பேசுறதோ? நீ பாத்திருக்கியா? எப்ப நீ பாத்திருக்க?
எப்ப நீ நான் பாத்துருக்க? ஏன்டா எனக்கு இப்ப அந்த பாத்துருக்கேன், ஐடியே பீச் டைம்ல தெரியாதுன்ற. பாத்துருக்கேன், நான் பீச் டைம்ல ஏய் பாத்துருக்கேன்டா தனி ரைட்டு. உலகத்துல வாழ்வான் போலடா. ஏய் நான் எனக்கு பாத்துருக்கேன்டா, போல போல தெரியாதுன்ற. அடிச்சு விடுறதுக்கு ஏய் ஒண்ணு இது இல்ல இங்க. ஒருத்தன் என்னடா நீ டேய் பார்த்த? சரி டேய் விட்றா நான் டேய், இந்த மாதிரி நான் அவன் பழக்கம் இருக்குன்னா பார்க்கலன்னா பழக்கம் இல்லடா இருக்குன்னு டேய், சொல்லிடுவேன்டா. அவன் பார்க்கலன்னா அவன் என்னடா இல்லன்னா நான் டேய் இல்லைன்னு சொல்லுவேன். ரேவந்த் விட்றாருடா. சரி டேய் ஓகே ஃபைன் விடுறான். அவன் பார்க்கலன்னா அவன் என்னடா அதெல்லாம் ஒண்ணு நீ கேட்க முடியாது. அவன் அவன் தெரிலன்னா தெரிலதான். நான் பாத்திருக்கேன், பாத்துட்டு சொன்னடா சொல்லிட்டு சரி, ஓகே ஓகே ஃபைன் ஓகே இருங்க அவ்வளவுதான். இருங்க. ஓகேடா. ரேவந்த் ப்ரோ நீங்க நீ ஓகேடா, உன் சாய்ஸ்டா. ரேவந்த் ப்ரோ நீங்க வந்து இப்ப பொறுப்புல தானே இருக்கீங்க உங்க கட்சியில. இப்ப ஆமா ப்ரோ. ரியாஸ்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. நானே ஆமா பார்த்திருக்கேன் அந்த பொண்ணை அபியூஸ் பண்றதுல. உங்க நண்பர்களும் அதுல பொறுப்பா ஆமா. இருந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு. எப்ப கண்ட்ரோல் எப்ப எப்ப ப்ரோ கடைசியா பண்ணது? கடைசி 1 வீக் முத கொண்டு கூட நான் பாத்துருக்கேன். எப்ப நாங்க பண்ணலையே, நான் கடைசியால எதுவும் பண்ணலையே. நீங்க சொல்லல ப்ரோ, உங்களை என்ன சொல்லல. பண்ணோம்? எங்க எங்க நண்பர்கள்லாம் யாரு பேர் மென்ஷன் பண்ணுங்க. இந்த இப்ப ரியாசன் ஒருத்தவங்க இருக்காங்களே, எனக்கு வந்து நான் கேக்குற கேள்வி நீங்க நீங்க உங்க கேக்குறீங்க. நண்பர்கள் யாரு பண்ணாங்கன்னு பதில் சொல்லுங்க. தாவேக்கா நண்பர்கள் தாங்க. யாரு பேரை மென்ஷன் பண்ணுங்க. ரியாசா உங்களை அந்த மார்க் பண்ணி போடுவாங்கல்ல, அந்த ஐடி எல்லாம் யாரு யாரு ரியாசா? இல்ல அது ஜேடி கரண் சொல்றவருக்கு வந்து இன்னொரு ஃபேக் ஐடி வச்சிருக்கு. இன்னைக்குதான் நாங்க அதை கண்டுபிடிச்சோம். அவங்க யாரு நானே சொல்றேன். அவங்க மார்க் பண்ணி 1 வீக் பேக் போட்டது ஓலு கேங்னு ஒரு கேங் இருக்காங்க. அந்த கேங் பேரே அப்படிதான். அவங்க தான் போட்டாங்க. சும்மா எல்லாம் யாரு ராக்கெட். ஏங்க நீங்க யாரு என்ன பண்ணாலும் நீங்க தாவேக்கா மேல கேஸ் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க அதான் நீங்க பேசுங்க. இல்லையா போட்டது எல்லாமே டிவி யாரு டிவி யாரு ஜேடி கரண் சொல்றவன். ஜேடி கரண் வந்து பொறுப்புல இருக்கானா? எனக்கு தெரியல, அவன் போட்ட ட்வீட் நான் பார்த்தேன். இல்லையே, ஜேடி கரண் பொறுப்புல இல்ல. நீங்க ஜேடி ஆரணும் முதலே பொறுப்பு முடிச்சிடறேன். ஏங்க நீங்க எங்க இன்னைக்கு விஜய் டிபிஎஸ் இல்லங்க. நீங்க வந்து விஜய் டிபிஎஸ் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணும்போது பொறுப்புல இருக்க நீங்க தானே கேள்வி கேட்கணும். நான் கரண் என்ன போட்டான் அது மேல ஷேர் பண்ண சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன போட்டா இதுல சம்பந்தம் இல்லாம என் கண்ணே பட்டிருக்கு. ஐட்டம் சாங்கோட இந்த பொண்ணு எங்க போட்டது யாருன்னே தெரியாம இரியா போட்டது யாருன்னு நான் வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் ஐடியெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்க போட்டது ஓலு கேங்கு. அந்த கேங் பேரே அவங்க பேரே அதுதான். தெரியல போட்டது அது யார் ஃபேனு எல்லாம் போய் கேட்டு விசாரிச்சு வந்து பேசுங்க. உங்களுக்கு சும்மா வாய் இருக்கு ஸ்பீக்கர் இருக்குன்ட்டு நீங்க உட்காந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு இதுல சம்பந்தமே படாத எனக்கே வந்து அந்த இது ஃபீடுல வந்திருக்கு. இந்த பொண்ணை வந்து போட்டது உங்களுக்கு விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு பண்றான்னு அது யாருன்னு உங்களுக்கு ஏன்பா இதை பண்றேன்னு உங்களால கண்டிக்க முடியல. இல்லாட்டி நாங்க ஏன் உட்காந்து பேச போறோம்? நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். சபரிஷ் ஓல்டு கேங் யாரா? எனக்கு இந்த ஓல்டு கேங் அதை பத்தி எல்லாம் நான் பேசல. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொல்றீங்க அவன் பதவியில இருக்கானா இவன் பதவியில இருக்கானா? ராண்டமா பேசுறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாரு பண்ணா யாரு உன்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு ஓல்டு கேங் யாருடா? எனக்கு ஓலு கேங் நான் உன்கிட்ட எனக்கு கேக்குறேன். தெரியாதுடா. உனக்கு அவங்க விஜய் ஃபேனா இல்லையா? விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க அதுல. யாரு அதுல? ஆர்ஏஓ யார் ஃபேனுன்னு தெரியும். பரணி யார் ஃபேனுன்னு தெரியும். ஏன்னா நீ வந்து சொல்லி நடக்கிறத சொல்லிட்டு போயிடுறா. முகமது கனி யாருன்னு எனக்கு தெரியாதுடா. ஓகே விஜய் ஃபேன். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த ஓல்டு கேங் அதெல்லாம் விடுங்க ஓகேவா? இப்ப வந்து அந்த இங்க ப்ளேம் பண்ணனும்னா சும்மா உட்கார்ந்து ரேண்டமா ப்ளேம் பண்ணாதீங்க. மேல அத்தனை கமெண்ட் போடுறோம். எல்லாரும் விஜய் கொடி வச்சு ஒரு நிமிஷம் சரியா சார். மேல எல்லாரும் விஜய் இல்லடா நான் விருப்பம் இல்லாம தானடா நான் வந்து வேற டாபிக் பேசிக்கிட்டு நான் உங்களோட நீங்க வச்ச அலிகேஷனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது அலிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாம் மேல வந்து ட்வீட் எல்லாமே போட்டுருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாம் உங்க கட்சி கொடி வச்சு போட்டுருக்காங்க. ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தீங்களா மேல ஜேடி அலெக்ஸ் அந்த போக்ரின்ட்டு? ஒரு நிமிஷம் மேல வந்து போக்ரின்னு ஒரு ஐடி இருக்குல்ல அந்த ப்ரோ நான் பேசுறேன் கேளுங்க ப்ரோ. நீங்க அலிகேஷன் வச்சு முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்ல வரேன். நீங்க பதிலே கேட்காம அலிகேஷன் மட்டும் தான் டிவிக்கு மேல வைப்பீங்க. வச்சுட்டு போயிட்டே இருங்க, நான் கீழே இறங்கிக்கிறேன். ரியாசா பேசிட்டு அடுத்து ரேவந்த் பேசுறோம். ரியாசா பேசுறீங்க. எமினம் ஒரே சரியா? என்னோட ஒரு கேள்வி. அப்ப இவர் சொல்ற மாதிரி ஓகே. சாரிங்க பை மிஸ்டேக். சாரி பேசுங்க ரியாசா.
பேசுங்க நான் அன்மியூட் பண்ணிட்டேன். பக்கா இருக்கும் ஒரு ஃபியூ அது செகண்ட்ஸ். பகு ப்ரோ மியூட்ல பகு ப்ரோ தான் பேசுறேன்னா நான் என்ன சொல்றேன்னா இவர் சொல்றாரு என்னன்னா இவங்க வந்து டிவிக்கே இல்லைன்னு. ஆனா இதே குரூப் என்ன பண்ணுதுன்னா இங்கிட்ட வந்து அபியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அபியூஸ் பண்ணுது. இதே போய் ஒரு கமல் ஸ்பேஸ்ல உட்காந்து ரஜினி அபியூஸ் பண்ண அந்த ஸ்பேஸ்ல போய் ஒருத்தனை திட்டினேன். ஓகேவா, அதே ஆளு நான் இங்கிட்டு பார்த்தேன்னா மார்னிங் வந்து டிவிக்கே லெட்ஸ் ப்ரொமோட் டிவிக்கே இஸ் நெக்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் வினிங் பார்ட்டி என்ன ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு அவங்க டிவிக்கு மெம்பர்ஸ் இல்ல, டிவிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு. ஆனா எதுக்கு இப்போ வந்து டிவிக்கே ப்ரொமோட் பண்ணிருக்க? அப்ப நாங்க என்ன நினைப்போம், ஓ இவங்க எல்லாம் டிவிக்கே மெம்பர்ஸ் நான் பேசலாமா? அப்படின்ற விஷயம் புரியுதா? முடிச்சிட்டீங்களா? இப்ப மேல ரெக்கார்டிங் இருக்கிற ப்ரோ தினேஷ்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு ஜேடி அலெக்சாண்டர் ஸ்பேஸ்ல. அதுல பேசின ஐடி வந்து போக்ரின்ற ஒருத்தர் அபியூஸ் பண்ணுவாரு. அவர் யாருன்னா வந்து இன்னைக்கு வந்து வர்ச்சுவல் வாரியர்னு அவர் ஐடி பேரு. அவர் யாருன்னா திமுக ஆளுதான். அவரோட ட்வீட்ல போய் விஜய் வந்து தற்கூரின்னு சொல்றாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு பிரதீப், அண்ணா நகர்ல முன்னாள் கவுன்சிலர்னு அவரே கிளைம் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து சப்ரீஸ்க்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசுற அந்த அபியூஸ் பண்ணவர் மேல சொல்றீங்களா, அவர் பேசுறதே ரியாஷா ஸ்பேஸ்ல தான். நீங்க உட்காந்துட்டு பிளைண்டா டிவிக்கு மேல ஏற்ற ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல கிடையாது. அது இல்ல உங்களுக்கு இல்ல வந்து விஜய் ஜாப். சார் ரேவந்த் வந்து ஒரு நிமிஷம் விஜய் நான் ஒரு வந்து முடிச்சிடுறேன். நிமிஷம் இல்ல ரியாஸா விஜய் அது சார் இல்ல உங்களோட விஜய் ஜாப். சார் வந்து ஒரு இல்ல என்னோட டிவிக்கேயா ஜாப் இல்ல, ஒரே நிமிஷம் இல்லையா நேத்து ரியா அப்படின்றது ஒரே அது நிமிஷம். அவங்க தனிப்பட்ட விருப்பம் தானே. அதுல என்னன்னா அது புரியுதா? தனிப்பட்ட அது ஆனா அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். நீங்க நாங்க டிவிக்கே பண்ணா மட்டும் தவிர்த்து வந்து ஒரு உங்களுக்கு வந்து நிமிஷம் சொல்றேன். டிஎன்கே மெம்பர்ஸ் வந்து யாரும் பொண்ணுகள் எங்க அபியூஸ் பண்ண உட்கார்றத நான் பார்த்ததே இல்லையே. நான் பார்த்ததே இல்லையே. எங்க போக்கிரின்றவரு வந்து ஒரு நிமிஷம், போக்கிரின்றவர் யாருங்க? விஜய் பிரதீப்ன்ற ஃபேனுங்க, ஒருத்தர் யாருங்க? விஜய் ஃபேன், ரியாசா? விஜய் ஃபேன். விஜய் ஃபேன். உங்க கூட இன்னைக்கு எல்லாம் விஜய் ஃபேன். இல்ல ஒன் நேற்று செகண்ட் வரைக்கும் வந்து விஜய் ஒரு அடிக்கும் போது காலத்துல கூட உங்க கூட வச்சுக்கிட்டு தற்கூரி விஜய்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு உங்களுக்கு கால சந்தோஷமா இருந்ததா? ஒரு காலத்துல ரியாசாங்க ஒரு மாதிரி ஒரு நீங்க வந்து மாத்தி காலத்துல மாத்தி பேசாதீங்க, டபுள் மாத்தியெல்லாம் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஒரு வேளை அப்போ வந்து ரேவந்த் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது. அப்ப இங்க வந்துட்டு தெரியாதப்ப நடிக்காதீங்க. கபிலன் நான் எதுக்கு ப்ரோ இன்வால்வ் ப்ரோ பண்ணிக்கணும்? நீ ஏன் ப்ரோ இன்வால்வ் பண்ணீங்கன்னா இங்க எதுக்கு வந்து ஸ்பீக்கர் ஒரு வைக்கிற? நிமிஷம். இரியா இன்வால்வ் பண்ணீங்கன்னா கீழே உட்காந்து கேட்டு போல இறங்கி லிசனர் போ. இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுறாங்க. இங்க நான் மூணாவது ஆளு இருக்கிற எங்களுக்கே இந்த கபிலன் ஸ்பெஷல சரண்யான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை நீங்க பண்ணாத அபியூஸ் மேலே ஏறி போயிட்டு இங்க ஒரு கலருக்கு கொஞ்சம் கலர்காரு கனடால இருந்து ஒரு லூசு கூதி வருவானு, அவன் அந்த அம்மாவை பண்ணாத அபியூஸையா இன்னும் அவனை கூட வச்சுக்கிட்டு தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட அவனை எவன் எதிர்த்து கேள்வி கேட்டீங்க? என் பேரை யார் இழுத்தா? இந்த ஸ்பேஸ்ல எதுக்கு இழுத்தாங்க? ஒரே அதுதான் நிமிஷம் ரேவந்த் ஒரே நிமிஷம் டேய், ஒரே சரண்யா மேம் நிமிஷம். போட்டோ டேய் யாரா டேய் ரிலீஸ் சபா, பண்ணா? ஒரே நிமிஷம்டா. எமினம் ஒரே அந்த நிமிஷம் எமினம் அப்பத்துல இருந்து எமினம் கேட்டே இருக்கேன். நான் பேசுறதே கேட்கல. நான் ரொம்ப நேரமா பேசிட்டு பேசு இருக்கேன். பேசு. நீங்க ஒண்ணு ரேவந்த் பேரை வந்து என்னன்னா ரேவந்த் கிட்ட நீங்க வந்து கேட்கல கேட்கல அவர் பேசுது. ரேவந்த் மதன் சரண்யா என் நேம் எழுத. ஒரு சரண்யா நிமிஷம். மேம் மதன் ஒரே வந்து நிமிஷம் மதன் வெயிட் எழுத்துறா. பண்றா. டேய் அதுக்கெல்லாம் நான் இல்லடா உட்கார்ந்து யார் அக்கௌண்டபிள் ரிலீஸ் பண்றாடா? கிடையாதுடா. அதெல்லாம் நீங்க டிவி எனக்கு கேல எப்படா இருக்கீங்க, கேட்க தெரியும்? மாட்டீங்களா நீங்களா? டேய் எனக்கு உனக்கு லாஜிக்கே இல்லடா. இங்க இத்தனை ஐடி டேய் என்ன ரேவந்த் பண்ணிட்டு எப்படி இல்லடா நீ உட்கார்ந்து மானிட்டர் பண்ண அபிஷியலா முடியும்? மதனுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னால எவன் கிளம்பலாம். நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்களா கிளம்பலாம். இங்க உட்காந்து எதுக்கும் ஒயிட் வாஷ் அடிக்க தேவையில்ல, கிளம்பலாம். பாய். சரி ப்ரோ, என் நேம் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நான் கீழே யூஸ் பண்ண போய்க்கிறேன். அதை நான் சொல்ல முடியாது. யூஸ் பண்ணாங்கன்னா திருப்பி ஸ்பீக்கர் வாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. கீழே லிசனர்ல உட்காந்து காது கொடுத்து கேளுங்க. உங்க நேம் வருதா வரல அது வரைக்கும். பாய் ரேவந்த் ப்ரோ. பேசுங்க ரியாசா. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க பண்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியாது. செகண்ட் அவங்க பண்ற விஷயங்கள் நாங்க அக்செப்ட் பண்ணாத சூழ்நிலை. அந்த அக்செப்ட் எந்த லெவலுக்கு போய் எந்த சூழ்நிலையில அவங்க இது தப்புன்னு அக்செப்ட் பண்றாங்களோ அப்ப இது எல்லாமே மாறும். யூனோ அவங்களுக்கு இன்னுமே வந்து இல்ல இவன் டிவிகே மெம்பரோ விஜயண்ணா ஃபேனோ இவன் தப்பு பண்ணா கூட இல்ல அவனை ப்ரொடெக்ட் தான் பண்ணணும், இல்ல அவனை ப்ரொடெக்டா விட்டு கொடுக்க கூடாது. அவன் தப்பு பண்ணா கூட நாங்க அவன் கூட நிப்போங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் இவங்க கூட பேசினாலும் மறுபடி அதே மாதிரி இதுதான். இப்போ அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ நாங்க இது சொன்னா அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. புரியுதா? நான் என்ன சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த டிவிகே மெம்பர்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாமே ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு மார்னிங்ல வந்து அவங்களோட ஒரிஜினல் ஐடியில உட்காந்துக்கிட்டு லெட்ஸ் ப்ரொமோட் டிவிக்கேன்னு உட்காந்து பேசுறாங்க. அங்கதான் எனக்கு கோவமே வருது. அப்ப நீ ஒரு ஃபேக் ஐடி வச்சிருப்ப அபியூஸ் பண்றதுக்கு, அரசியல் பேசுறதுக்கு உன்னோட ஒரிஜினல் ஐடியை யூஸ் பண்ற. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜேடி கரண் சொல்றவனுக்கு இன்னொரு ஃபேக் ஐடி இருக்கு. அந்த ஃபேக் ஐடியில தான் அந்த சரண்யா சொல்ற மேம வந்து அவ்வளோ வந்து மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்கான். அது கீழே வந்து யாரு கமெண்ட் பண்றான்னு பாருங்க. டிவிகே இவன் முன்னால வந்து அவங்க பேர் எல்லா பேருக்கு முன்னாலும் டிவிகேன்னு இருக்கு. அப்ப நாங்க எப்படி கூப்பிடுறது? டிவிகேன்னு தான் கூப்பிடலாம். வேற எப்படி கூப்பிடுறது?
ஸோ இந்த இந்த சிம்பிள் லாஜிக் கூட அவங்களுக்கு இல்ல புரியலைன்னா எனக்கு இதுக்கு மேல எனக்கு தெரியல எக்ஸ்பிளைன் இல்ல பண்றதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியாஸா பேசுறப்ப மேல வந்து ரியாஸாவை பத்தி அபியூஸா ஒருத்தன் கமெண்ட் போட்டு போனான் தாவேக்காங்கிற பேர்ல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஓகேவா? அவங்க வந்து இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னையும் எங்க குடும்பத்தையும் வந்து தவறா பேசுறாங்க, அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு மேல வந்து இப்ப இந்த பொண்ணோட இதையே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல எல்லாத்தையும் போட்டு போனானுங்க. எந்த மூஞ்ச வச்சு வந்து முட்டு கொடுக்குறானுங்க வந்து அதாவது வந்து அலகேஷன்ஸ் வைக்காதீங்க தாவேக்கா மேல அப்படின்ட்டு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண வேணும் இதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு. இல்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்றேன், விமனை வந்து மதிக்க தெரியாதவங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு பேசிக்லேருந்து இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க. இப்போ மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மி அவங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் உங்கள் கூட நான் வந்து உட்காந்து கதைக்கலாம், நீங்கள் நான் சொல்கிறது கேட்குறீங்க, நான் தப்போ ரைட்டோ நீங்கள் நான் சொல்கிறது கேட்குறீங்க. ஆனால் இவங்க ஸ்பேஸில் போய் நான் உட்காரவே முடியாது. நொம்மா நொக்கா ஐட்டம் தேவடியா இதே இதே வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் ஜெனரலைஸ் வேர்ட்ஸாக மாறிடுச்சு. புரியுதா? ஸோ எனக்கு வந்து இவங்க கூட உட்காந்து பேசுறது அது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டி நான் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு பேச முடியாது. புரியுதா? அதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுவே இவங்களுக்கு புரியலை. நாளைக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வரைக்கும் இப்போ அந்த பொண்ணை வைங்க, அந்த வைஷ்ணவி தான் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து அது இது கொண்டாடினாங்க. அதே ஒரு அதுக்கு எதிர்கருத்தை வச்சு உடனே என்ன பண்ணுறாங்க, அப்யூஸ் மாஃபிங் டெய்லி எவ்வளோ அப்யூஸ். அவங்களும் பொண்ணு தான், புரியுதா? அவங்க எந்த கட்சியும் இருக்கட்டும் அவங்களும் பொண்ணு தான், நான் டெய்லி பார்ப்பேன். அவ்வளோ மாஃபிங். நான் சப்டிஸ்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் லீகல் ஆக்ஷனே எடுக்க மாட்டீங்களா, பாவம் அவங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நானே கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கே சில விஷயங்கள் நேற்று அந்த சரண்யா சொல்கிற அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஏஜுக்கு கூட மரியாதை கொடுக்காம அந்த மாஃபிங் போட்டது வந்து ஜேடி கரண்ட் சொல்கிறோம். அந்த ஜேடி கரண்ட் ஐடிக்குள்ளே போய் பாருங்கள், எல்லாமே டிவிக்கு ரெப்ரசன்டேட். அப்போ நாங்கள் எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது? அவங்களோட பேர் தெரியுமா, முகவரி தெரியுமா, அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கா, ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இருக்கா? இவங்க வந்து பேரை சொல்லி பயப்படுவானுங்க. உண்மையான பேரை கேளுங்க சொல்ல மாட்டானுங்க, அவ்வளோ இல்ல ரியா, பயம். ஒரு பாயிண்ட் ரியா, நான் வந்து இப்போ பேசணும் அப்படின்னு அவனை சொல்லிட்டு தூக்கி நான் விடுறாடே, அவனை தூக்கி விடுறாரே வந்து ஒரே நீ அவன் நிமிஷம் இதுல தான் வந்து மேல அபியூஸ் மச்சி, பண்ணது. அவனை இறக்கி விட யார் ஏத்தாத. அவனை இதுக்கு இறக்கி மேல விடு. அந்த சைட்ல இருந்து இல்ல எவனா பேச வந்தான்னா ஏத்தாத. ஏன்னா அதை வச்சுல தூக்கி விடியா. இந்த பேரப்பாரு விக்டோல் ரேவந்துமே வாரியர் வந்து நைராண்டி. ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணல. ரேவந்த் பேசினப்ப எத்தனை பேர் அதை இல்ல கவனிச்சிங்க? மாம்சா, வந்த அவன் உடனே டிஎம்கேன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு அங்க விஜய் ஃபேனா சுத்தி நிக்கிறான். ஒரே நிமிஷம். இப்போ அவன் மேல வந்து என்ன பேசிட்டு போறான் ரேவந்த்? வந்த உடனே அவனுங்க பண்ணானுங்களா, யாரு பண்ணா பேரு? ஏன்னா அவன் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறான். இப்ப என்னன்னா, இங்க இவனுங்க பல ஐடிஸை செட் பண்ணி இல்ல ஃபேக் ஐடிஸை செட் பண்ணி அபியூஸ் பண்ண விட்டு நீ ஐடி நேம் பண்ணா யாரு உட்காந்து அதெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்களா? இதுதான் இவனுங்க பண்ற. எக்ஸாக்ட்லி. அதான் அதான் அதான். இல்லாம மேல இப்போ நிஜமாலே அவன் வந்து தப்ப ரெக்ரெட் பண்றான்னு வச்சுக்கோங்க, மேல வந்து என்ன பேசியிருக்கணும் பண்ணல, அந்த தப்புன்னு அதை கண்டிச்சுட்டு போயிருக்கணும். இது எங்க சைட்ல இருந்து நடக்கலன்னு நீ விளக்கமே கொடுக்கல. இவன் பாரு, என் பேரு நீ எடுத்துட்ட, நான் வந்து கேக்குறேன் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த டோனே வந்து பாரு, இவன் வந்து பக்கா ஃப்ராட். இப்ப வந்துட்டு போனான் பாத்தீங்களா, நான் சீரியஸா சொல்றேன், அவனுக்கு பிரச்சனை இல்ல, 1% கூட அக்கறை கிடையாது. வந்து என்ன சொல்லாத, உனக்கு என்ன நந்தா எனக்கு என்ன, அவங்க சொல்றாங்க. திரும்ப இவங்கள்ட்ட கேட்டான் பாத்தீங்களா, என்ன நந்துச்சு, என்ன சொல்லிட்டாங்க சொன்னா, இப்ப என்னன்னு கேட்க வந்தான். அது அப்படியே ஸ்டாப் பண்ணா. நீங்க எத்தனை பேருக்கு கவனிச்சீங்கன்னு தெரியல, அவன் டோனே அப்படிதான் போச்சு. இப்ப நடந்தா என்ன, நான் என்ன பண்ணும் அதுக்கு? நீ என்ன பண்ணணும்னா, நீ அரசியல் பேசுறேன்னு வந்து உட்காந்துன்னு இருக்கிற, உன் கட்சியில வந்து நாங்க தான் பெண்களை பாதுகாக்க போறோம்னு வந்து உட்காந்து இங்க பேசினுக்கிறானுங்க. இவ்வளவு நடக்குது இந்த பொண்ணுக்கு. என்ன மேல வந்து நீ என்ன பேசுற, உன் மேல தப்பு இல்லைன்றியா? அதை பொலைட்டா சொல்லிட்டு நீ மூடி நான் அப்பயே போயிட்டு இருந்தா கூட அது டீசெண்டா முடிஞ்சிருக்கும். நீ உட்காந்து அந்த பொண்ணு பெயினை சொல்ல சொல்ல நீ நக்கலா ஏறி பேசுறதுன்னு இந்த பொண்ணு மேல ஏறி என்னடா போடுங்க போறீங்க? அதேதான் ப்ரோ. இப்ப நான் நாளைக்கு வந்து இவங்க தான் ஐடிவின் ஹெட்ன்னு இவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு. நாளைக்கு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு எதிரா வந்து இது ஒரு போராட்டமோ, அந்த பெண் ஓகே ஏதாவது அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்தா இவங்க எப்படி ப்ரோ வந்து இப்படி ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுவோம்? நானே கீழே போய் கமெண்ட் பண்ணேன், நீயே அபியூஸ் நீ ஏன் பொண்ணுகளை அபியூஸ் நீ எல்லாம் எப்படி வந்து பேசுவ? நானே கேட்பேன் ப்ரோ. புரியுதா? திஸ் இஸ் ரியாலிட்டி. இதுதான் நான் சொல்றேன், இவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. என்ன ப்ரோ, அவன் மேல தப்பு கிடையாது. ரேவந்த் போட்ட 2 ட்வீட் ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது. ரஜினி டாட்டர்ஸ் சீட்டடு, ரஜினி இஸ் கோயிங் டு டை, ஸோ வந்து அவன் ஒய்ஃப் பக்கத்துலயே இருக்காங்க, இந்த மாதிரி அவன் போட்ட ட்வீட்டே இருக்குது, ஸ்கிரீன்ஷாட் இருக்குது. நான் இப்போ வேணா ஷேர் பண்றேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா வந்து
எல்லாமே பண்ணிட்டு கேட்டா நாங்க போஸ்டிங் வந்ததுல இருந்து எதுவும் பண்ணலன்னு வானுங்க. எப்போ நீங்க வந்து லைஃப் ஃபுல்லா அபியூஸ் பண்ணிருப்பீங்க, திடீர்னு வந்து போஸ்டிங் வந்து ஒரு நாள் நீங்க திருந்துருவீங்களா? இதுதாங்க மேட்ரு. இத இவனுங்க கிட்ட யாருமே கேட்கறது இல்ல. இதுதான் உனங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா போகுது. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, ஆன்லைன்ல பண்ற எந்த ஒரு இதுவுமே இவனுங்களுக்கு ஆஃப்லைன்ல வரமாட்டேன்து. இது வந்து இவனுங்க ஒரு பெரிய திருட்டு கூட்டம். இவனுங்க வந்து இந்த வெறும் அபியூசர்ஸ்ன்ட்டு இல்ல. இத வந்து அந்த கட்சியாவே இவனுங்க இத பிளான் பண்ணி பண்றானுங்க. ஆன்லைன்ல உன்னால பொலிட்டிக்கலா ஒருத்தங்கிட்ட பேச முடியலையா? நீ அபியூஸ்ல இருங்க. நீ சினிமால எப்படி அந்த ட்ராக்கர்ஸ் அந்த மத்த இத வச்சு ஃப்ராட் தனம் பண்றியோ, அதே தான் இங்கேயும் பண்ற. ஒரு சின்ன விஷயம் ஒருத்தனுக்கு வக்கு இருக்கா? ஏறி வந்து நடந்தது தப்பு தான். நடந்ததுக்கு சாரி. இதுக்கப்புறம் இந்த மாரி எங்க சைடுல இருந்து எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை எவனா ஒருத்தன் பேசுறானா? இல்ல அதெல்லாம் பேச மாட்டாங்க. இல்ல கீழ அத்தனை கமெண்ட் போடுறானுங்க. எனக்கும் சரி, அதாவது முட்டு குடுக்காத, அது பண்ணாத, இது பண்ணாதன்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ட போடுறானுங்க. மேல வந்து இவங்க பேசுறதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு மேல வந்து வக்கு இருந்தா என்னமோ பேசுங்கடா உட்காந்துட்டு. கீழே ஓகே உட்காந்துட்டு என்ன கமெண்ட்ட போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இருங்க ஹராப்பட அவங்க பிரீத்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேசட்டும். பேசுங்க மேடம். தேங்க்ஸ் ஹோஸ்ட். நேத்து அந்த சரண்யா மேம்க்கு நடந்த விஷயமா சப்போர்ட் பண்ணி ஜென்ரலைஸா எங்களோட ஃப்ரெண்டு தான் பேசினாங்க, ஹோம் ஸ்கைரான்னு சொல்லிட்டு. அவங்க ஜென்ரலா தான் பேசினாங்க. பேசிட்டு நீங்க இந்த மாதிரி இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஐடி இருக்கு, அப்ப நாங்க எப்படி சொல்றது, இப்படி தானே சொல்ல முடியும், அதை நீங்க போடாதீங்க, எடுங்க, நீங்க வந்து கட்சியில உள்ளவங்க, பொறுப்புல உள்ளவங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அடுத்த செகண்டே அவங்கள அபியூஸ் பண்ணி அவ்வளோ ட்வீட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள டேக் பண்ணி அங்க எத்தனை லேடிஸ் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவங்களுக்கு அந்த சரண்யா மேம்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையுமே அபியூஸ் பண்ணி வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. கேவலமா கெட்ட வார்த்தையில போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். யாருமே அதை வந்து இப்போ யாரும் கட்சியில பொறுப்புல இருக்கா சொல்லுங்க, இந்த இந்த பேரை சொல்லி இருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னு லிஸ்ட் கேட்கறாங்களே தவிர இதை போய் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் இதை பண்றீங்க, இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொல்லல. இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் கீழே பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஐயோ நம்மள அடுத்து நம்மள பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்னோட ஸ்பேஸ் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்பேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா நீங்க இன்னைக்கு போட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நடக்குது, அபியூசிங் நடக்குது அப்படின்னா உடனே பயந்துட்டு மத்த லேடிஸும் போயிடுவாங்க. எங்க நம்மளையும் இது மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது 10 பேர் வர்றாங்க. இப்ப 10 பேர் வரும்போது இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. ஓகேங்களா? இதை எப்படி டைவர்ட் பண்ணாங்க மதியம் ஆஃப்டர்நூன் வந்து என்னோட ஸ்பேஸ்லன்னா ஃபேன் ஃபைட்டா கொண்டு வர மாதிரி டைல்யூட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஐடி ஒருத்தர் வந்தார். அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. மதனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மதன் தான் பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கு ஐடி ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு இதை கொண்டு வந்து பொலிட்டிக்கல் இதை கொண்டு உள்ள வந்து கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? அதை நாங்க சரிப்பட்டு அவரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். என்ன ஆக்சுவல் பேசிக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி டைவர்ட் பண்ணலாம், எப்படி ஃபேன் ஃபைட்டா கொண்டு போகலாம், யாருக்கு ஆகல, எப்படி செண்டு முடிச்சு விடலாம், இப்படிதான் பாக்குறாங்க. இப்ப இந்த ரேவந்த் இப்போ ஒருத்தர் வந்து பேசினார்ல, அவரும் அங்க இருந்தாரு, மதியம் ஸ்பேஸ்ல இருந்தாரு, எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தாரு. அங்க ஸ்பீக்கர் வாங்கி அவர் பேசலையே. நான் கூட சொல்லிட்டு தான் இருந்தேன், யாருக்கு மைக் வேணுமோ கேளுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் மைக் தரேன், பேசுங்கன்னு சொன்னேன். அவர் அங்க வந்து ஒரு கேள்வி கூட கேட்கலையே. இப்ப அவங்க ரியாஸா வந்து எடுத்து பாயிண்ட் வைக்கிறாங்க. அவர் வந்து அப்போஸ் பண்ணி தான் பேசுறாரு. பேசிட்டு இப்போ என்னோட பேரை இதுக்கு மேல எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் பொறுப்புல இருக்காரு இல்ல, அந்த கட்சியை நீங்க உண்மையா நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி அபியூஸ் பண்றது ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதை இது வரைக்கும் நீங்க யாருமே எடுக்கவே இல்லை. கீழே போய் கமெண்ட் பண்ண இப்ப அடுத்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, எங்க கூட உள்ளவங்க எல்லாம் இவங்கள அடுத்து நீதான் டார்கெட், அடுத்த செகண்டே இன்னொருத்தவங்க கோஹோஸ்ட்ல இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு, அவங்க ஐடியை டேக் பண்ணி அடுத்து உன்னதான் அடுத்து டார்கெட்டு அப்படின்னு பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நாங்க ரெடி டு ஃபேஸ். ரியாஸா எப்படி ஃபைட் பண்றாங்களோ நாங்க ரெடியா தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்க எல்லாமே லீகலா என்னென்ன பண்ணணும், உங்களை எப்படி எப்படி ட்ராக் பண்ணணும், உங்களை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க.
நாங்க யாருங்கிறது நாங்க காட்டுறோம் அப்படிங்கிறத நாங்க சாரி இருக்கோம். சாரி டு இன்டரப்ட். இவங்க வந்து ஓகே, நோ இஷ்யூ. ஆக்சுவலா ஒரே ஒண்ணு நிமிஷம். வந்து அவங்க லீகலா கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஆக்சுவலி ரியாஸா உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா இதை லீகலா கம்ப்ளைண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவங்கள வந்துட்டு ஈஸியா எல்லாமே நீங்க பாத்துக்கலாமே. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க நீதி கேட்குறீங்கல்ல, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? இதை ஃபர்ஸ்ட் நான் அப்புறம் சொல்றேன். இதை நான் வந்துட்டு இதே டிஎம்கேக்கு எதிராக இப்போ ரியாஸா பேசினா உங்களை ஸ்லட் ஷேம் பண்ணுவான், பாடி ஷேம் பண்ணுவான். நீ இப்போ ஸ்டாலின் மரியாதை ஆரம்பிச்சுன்னு ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடியை வந்துட்டு இவனுக்கு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா போனான்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பொண்ணு ஒரு ரூம் நம்பர்ல இருந்தான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருந்த மாதிரி மார்ஃப் பண்ணி போட்டவனுக்கு தான் இந்த ஐடிவி. கடன் எடுத்து அபியூசர்ஸ் மார்ஃப் பண்றவன் லேடிஸை வந்துட்டு கெட்ட வார்த்தையில பேசுறவனை மட்டுமே ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்கப்பட்ட ஐடிவி தான் இந்த ஐடிவி. அந்த ஐடிவின்ட்டு வந்துட்டு நீங்க உங்க குறைய சொல்லி நீங்க வந்துட்டு உங்களை சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா யூ கோ பை லா. ஈஸியா நீங்க வந்துட்டு லீகலா ஃபைட் பண்ணலாம். யார் யாரெல்லாம் உங்களை பேசினானுங்களோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவான். நீங்க நியாயம் கேட்டு வர இடம் எனக்கு சிரிப்பா இருக்கு ரியாஸா, உண்மையாவே. சச்சின் ப்ரோ பேசிட்டீங்களா? பேசிட்டேன். மியூட் இன்னும் நிறைய இருக்கு. இது மியூட்ல ஸ்டார்டிங் இருங்க. பேசுவோம். ஓகே ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் பேசுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு சொல்லிடுறேன். அந்த அபியூஸ் பண்ணார் இல்லையா நேற்று எங்க ஃப்ரெண்ட் அவங்க சரண்யா மேடமு, அந்த அபியூஸ் பண்ண அந்த கனி ஐடி யாரு, அவரோட ஃபோன் நம்பர், ஃபோட்டோ எல்லாமே எடுத்து ட்வீட் போட்டாங்க. இன்னைக்கு காலையில என்னோட ஸ்பேஸ்க்கு வந்தாரு, வந்துட்டு ஓடிட்டார். ஓகேங்களா? என் ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு கட்ஸ் இல்லை. ஏன்னா அங்க ஈஸியா வந்து ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேர்டை போட்டுட்டு ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இல்லை. ஒரு நிறைய ஐடி நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க, இவருக்கு இதான் வேலை, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறது. இதை வந்து ஃபேக் ஐடியில பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஐடியில வந்து அரசியல் பண்ணிட்டு ஃபேக் ஐடியில அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது நிறைய இங்க பேருக்கு, இது எல்லாருக்கும், ஸ்பீக்கர் நம்ம பேனல்ல எல்லாருக்குமே தெரியுது. இருக்கவங்களும் அதுதாங்க இல்ல பண்றாங்க. அதை நீங்க தாண்டி யார்கிட்ட இல்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க? சச்சின், அதாவது ஒரு ஓப்பனா நிமிஷம் சச்சின் வெயிட் பண்ணுங்க, அவங்க இல்ல பேசட்டும். ஓப்பனா அடுத்த ஒத்துக்கிறீங்க, ரவுண்ட் வரும். ஓப்பனா என்னது ஒத்துக்கிறீங்க. ஆமா எங்க கட்சி வந்து ஒரு அபியூஸான கட்சி தான், எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, போய் கேஸ் கொடுங்க அப்படிங்கிறீங்க. நீங்க ஒரு என்னடா கட்சியில இவ்வளவு நல்ல பொறுப்புல வேலை இருக்க நீங்க, இல்ல கட்சியில இங்க நீங்க பாரு, என்னங்க புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு உன் கேக்குறீங்க கட்சிக்கு ஆன்லைன்ல. எதிராக பேசுறாங்கன்றதுக்காண்டி ஒரு பொண்ணு இந்த ரூம்ல இருந்துச்சு, அந்த பொண்ணை மார்க் பண்ணி போட்ட ஐடி அந்த உன் மாதிரிலாம் நீ ஐடிவிலே வந்து இருக்கா இதுக்கு இல்லையா? முன்னாடி 4 பேர் இருக்கா வந்து இதே இல்லையாடா? மாதிரிதான் வந்து ஓலா பண்ணீங்களா ஓட்டிட்டு போனானுங்க. பண்ணலையான்னு இல்ல கேட்டேன். சச்சின், பண்ணீங்களா பண்ணல. இல்ல நான் உன்கிட்ட சச்சின் கேட்கறது என்ன? சரிப்பா, நீ உன்கிட்ட யோக்கியம் தானே, கேட்கறது நீ என்ன? நீ கம்ப்ளைண்ட் இங்க கொடுக்கலாம்ல பாரு, ரியாசாக் சாதகமா, நீ யோக்கியம் தானே, நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க யாரு உட்காந்துக்கிட்டு? பாதிக்க இங்க பாருங்க சச்சின், அவங்க எங்ககிட்ட நியாயம் கேட்கறாங்க. இங்க பாரு, அவங்க உன்கிட்ட நியாயம் கேட்டு வந்து ஒரு நீ என்ன நிமிஷம் பண்ணி நாட்டா இல்ல, இங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப பேசினாங்கல்ல, உங்க காதுல விழுந்துச்சுல, நீங்க எப்படி உணர்ச்சி எப்படி நீங்க அண்ணன் வந்து அண்ணன் நான் கண்டிச்சு நான் அண்ணனை பண்ணி லெட்டர்லாம் காலேஜ் தான் வச்சுட்டாங்க. இப்ப ஏன் கம்ப்ளைண்ட் நீங்க நடவடிக்கை எடுங்க. அந்த இதை வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சச்சின் டைப் பண்ணுவார். இப்ப இதை வந்து செஞ்சுட்டு போவார். பாக்குறீங்க, நீங்க யாரெல்லாம் தாவேக்கலை பண்ணாங்க சச்சினுக்கு உடனடியா அந்த லெட்டர் எப்படி காலேஜ் பாருங்க கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு லெட்டர் கேட்டுக்கிட்டா இது அவர் செய்வார். இல்லடா, இதே பிளாட்ஃபார்ம்ல டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பேசுவோம், உமனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். இதே ஏன்னா இப்போ இதை நம்ம இப்ப அதையும் என்ன செய்வார், அதையும் வந்து ஸ்டாலின் மாதிரியான லெட்டர் வந்து அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இல்ல இல்ல புரியல. எடுத்து போட்டு பேசுறேன்னா பேசிய யாரையா இப்ப ஒண்ணு தடுத்தா? ஒன் டே ஸ்பேஸ் இருக்கு, எடுத்து போட்டு ஸ்டாலின் மரியாதை கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காந்து பேசு. இப்ப யாரும் ஒண்ணு தடுத்த? நீங்க பேசுறது உள்ள ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. இல்ல புரியல, அதுதான். ஸ்பீக்கர் பேனல் வந்து இல்ல ஸ்டாலின் மரியா லாரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அபியூசர், கெட்ட வார்த்தை பேசுறது, குடும்பத்தை வந்து பெண்களை தப்பா பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஐடி. அதுக்கு உட்காந்து இவன் ஒருத்தன் நியாயம் கேட்கறது வந்து உட்காந்து இருக்கிறான். சரி, நீ யோக்கியங்கிறியடா, நீ யோக்கியங்கிறியே, நீயே வந்து அதாவது ஒரு கட்சிக்காரனே வந்து ஒத்துக்கிறான் உட்காந்து என் கட்சி வந்து ஒரு பெரிய அபியூசர் கட்சின்ட்டு. நீ ஏன் இங்க வந்து ஏன் நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டேங்குது? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து சச்சின் வந்து இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி விஜய் போட்டோ தான் வச்சுட்டு வந்தாரு. இப்போ எதுக்கு மட்டும் ரோஹித் சர்மா வச்சுட்டு வராரு? என்ன ஆமா, இப்ப டக்குன்னு மாத்திடுவாரு. இது எப்படின்னா ராக்கெட் இந்த இலவூட்ல போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரிதான். ஏதோ அந்த அம்மா வந்து ஒரு பிரச்சனைய சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து நான் திமுக வந்து இப்ப பாரு எப்படி நான் என்ன இது பண்ணிட்டு போறேன். இல்லடா, உங்க அண்ணன் மேல உனக்கே நம்பிக்கை இல்ல பாரு, அதனால டிபி மாத்திட்டு மேல வந்து பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற. புரியுதா இல்லையா உனக்கு? ஒரு நிமிஷம் திருப்பி ஸ்டிக் பண்ணி அந்த ஐடியிலடா கோமாளி. இருங்க ஒரு அன்மியூட் பண்ணாத தனுசு. திருப்பி வந்து நான் இது டைட்டில்லே வரேன்.
இப்போ வந்து ரியாஸா வந்து பேசுங்க. சச்சின் நீங்க மியூட்ல இருங்க. உங்களை பேச சொல்ற வாய்ப்பு நாங்க எப்போ கொடுக்குறோமோ அப்போ பேசுங்க. உங்களால உட்கார முடியலாட்டி இறங்கி போயிருங்க. சாலின் மரியா லாரன்ஸ் கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்கணும்னா கேளுங்க. என்ன வேணா பண்ணுங்க. சாலின் மரியா லாரன்ஸுக்கு வந்து நீங்க எப்படி நியாயம் கேட்குறீங்க நானும் பார்க்கணும் ஆர்வமா இருக்கு. பேசுங்க ரியாஸா. அன்மியூட் பண்ணாதீங்க சச்சின், அப்புறம் இறக்கி விட்டுருவேன். இல்ல நானே கீழே போயிடுறேன், ஒரே நிமிஷம். பாய் நானே பாய் இல்ல பாய் லாஸ்டா பாய். சச்சின் சொல்லிட்டு சச்சின் சச்சின் இல்ல ஒன் செகண்ட் ப்ரோ இருக்கிறீங்களா சச்சின்? கவின் போயிட்டாரா? ஒரு இது இல்ல சச்சின் கிட்ட ஒரு கேள்வி. இருக்கிறீங்களா சச்சின்? கீழே போயிட்டாரா? ஓகே. நீங்க உங்க கேள்வி வச்சிருங்க. அவர் ஏதாவது மாற்று கீழே ஸ்பேஸ்ல இருந்து கூட பதில் கேட்டுட்டு தான் சொல்லிப்பாரு. இருப்பான் பேசுறேன். இல்ல இல்ல அவர் வந்து நான் நிறைய வாட்டி அவரை பார்த்துருக்கேன். அவர் டிவிக்கே ஸ்பேசஸ் நிறைய ஹாஸ்ட் பண்ணுவார். அவர்கிட்ட நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு அப்யூசஸ் வந்து டிவிக்கே மெம்பர்ஸ் தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிறைய ஸ்பேசஸ் நடக்குது, நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து ஒரு புது கட்சி, ஓகே, நீங்க வந்து ஒரு புது கட்சி, அப்ப பழைய கட்சியில இருக்க அவங்க இப்படி இவங்க இப்படி நீங்க சொல்றீங்க, அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணணுமா? நீங்க இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ற சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு இல்லாட்டி இது வந்து ஸ்டாப் பண்ண நீங்க எடுத்த ஒரு 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 விஷயம் நீங்க சொல்லுங்க. டிவிக்கே ஐடிவிங் தானே இப்போ ஐடிவிங்கிறது தானே சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க தான் ஒரு ஒரு கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷன் அது அது அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ நீங்கள் இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் நான் பார்த்ததில்லை. பெண்களை நீங்கள் வந்து அபியூஸ் பண்ணாதீங்க, இதனால் விஜய் அண்ணாவோட பேர் கெடுது, இல்லாட்டி கட்சியோட கொள்கைகள் கெடுது, இல்லாட்டி கட்சியோட பேர் கெடுது, நாளைக்கு இது வந்து நாங்கள் இது ஒரு கான்சிக்வன்சஸ் நாளைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி ஒரு ஸ்பேஸ் ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க சார். நான் ஐ வில் ரெடி அப்பாலஜைஸ். ஒரு விஷயம் பண்ணுங்க, ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணலை, நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ வெப்பன் டு யூ கைஸ். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகிறவங்க பெண்ணோ ஆணோ, அந்த பெண்ணோ ஆணோ மார்ஃபிங் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, கேவலமான ரெக்கார்டிங்ஸ் போட்டு என்னைக்கே பண்ணியிருக்கேன் அந்த கேட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். நானே சம்மதமே இல்லை, ஒரு கட்சிக்குமே சம்மதம் இல்லை. பட் இதுதான் உங்களுடைய வெப்பன். நான் என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் அக்லி. எனக்கு தெரியல விஜய் அண்ணாவுக்கு இங்கே சோஷியல் மீடியா நடக்கிற விஷயங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக் அவங்க இங்கேருந்து அவருக்கு கொடுக்குறாரு. அவர் இந்த உண்மையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியாதது எனக்கு தெரியாது. பட் ஃபார் மீ ஐ திங்க் he doesn't know. He's not aware of what's happening in social media. What is virtual warriors are engaged in this platform. என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்ச விஜய் அண்ணா will definitely be angry on this people. ஏன்னா அவருடைய வீடியோ பார்த்தேன் ஆன் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, பட் he said. ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட கொள்கைகள், உங்களோட தலைவர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கடைப்பிடிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. பிறகு வந்து மற்றவங்களை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒழுங்காக இருங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக உங்களோட ஐடிவிங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது. நீங்கள் இன்னுமே வந்து தளபதி ரஜினி, சூர்யா, தனுஷ் கூட எப்படி நீங்கள் ரசிக சண்டை போட்டிங்களோ அதே பழைய அபியூஸ், அதே பழைய மூவிங், அதே பழைய டெக்னிக்கை தான் இப்போ இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஸ்ரீலங்கன், நான் வேறு நாட்டில் தான் இருக்கிறேன், நான் ஒரு தேர்ட் பர்சன் தான். ஆனால் நான் பார்த்த வரையில் அதான் உண்மை. புரியுதா? ஸோ ஐம் நாட் ரெப்ரசன்டிங் எனி பார்ட்டி ஓ எனிதிங். ஐம் ஜஸ்ட் அ விஜய் ஃபேன். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் யார் சச்சின் தானே ப்ரோ? நான் இதுக்கு முதல்ல உங்கள் கூட நான் கதைச்சது இல்லை. பட் நீங்கள் இதை மட்டும் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு விடயம் எகேன்ஸ்ட் சரி. இல்ல சச்சின் கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். கவின் ராய்பா யாரு ஒன்றும் இல்லை, இன்னும் இந்த ஸ்ரீலங்கா வச்சு ஒரு ஃபேக் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் நிறுத்தல போல. சரி ஓகே, அது வேணா விடுங்க. அது வேணா இருங்க. அதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. கவின் வெயிட் பண்ணுங்க. இது பழைய தளபதி பேசியா? வணக்கம். இல்ல முன்னாடி சச்சின் வந்துட்டு ஷாலின் மரியா லாரன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரெல்லாம் தூக்கி உட்காந்து பேசிட்டு இருந்தபடி அவங்க போட்ட பதிவையெல்லாம் வந்து பார்த்தாருன்னா எனக்கு புரியல. அதை பார்த்துட்டு தான் வந்து இவர் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸை பத்தி வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு வந்தாரா எனக்கு தெரியல. 2-3 ட்வீட் எல்லாம் இருக்கு, என்னால ஷேர் பண்ண முடியல. நீங்க ராக்கெட் முடிஞ்சா நீங்க தயவுசெய்து மேல ஷேர் பண்ணி விட்டுங்க, எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்க்கட்டும். அவங்களோட பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதாவது அபியூஸ்ன்னு சொல்றாங்க இவன். மத்தவங்க அதாவது அவங்க கிட்ட பேசினாவே தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும், அவங்க சொல்ற வார்த்தை தான் இது டிஎல்ல இருக்கு.
லவடி கோபால் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எப்படி இந்த வார்த்தையை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணி திட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சாதாரணமா வந்து நான் பேசிட்டு இருந்தோம்னா கொச்சையா பேசுறது, ஒரு தலைவர்களை பத்தி கொச்சையா பேசுறது, அதே மாதிரி அபியூஸ் பண்றது. நாம என்ன சொல்றது, பெண்கள் யோசிப்பாங்க, இவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான், எந்திரிக்கவே இல்லையாமா அவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் வந்து ஓப்பனா வந்து பச்சையா வந்து கமெண்ட் போடக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து ஷாலினி மரியா லாரன்ஸ். அவங்கள நீங்க வேற யாரையோ தூக்கிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள வந்து அபியூஸ் பண்றாங்கன்னு தூக்கிட்டு வந்து இவன் பேசலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் ஒரு பைத்தியக்காரனா இருப்பான்னு தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா திமுக வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சின்னு. தயவு செய்து இங்க எல்லாருமே வந்து பேசலாம், எல்லாத்துக்குமே வந்து உரிமை இருக்கு. ஆனா எவன் ஒருத்தன் எந்த ஒரு திமுக காரன் எந்த ஒரு அபியூஸும் பண்ணாம, எங்க தலைவர்களை வந்து அபியூஸ் பண்ணாம அவங்கள வந்து திட்டியிருக்கான் அப்படிங்கறத தயவு செய்து நீங்க வந்து எடுத்து பாருங்க. எந்த ஒரு திமுக காரனும் முன்னாடி போய் ஒரு பெண்ணையோ இந்த மாதிரி வந்து கொச்சையாவோ பேச மாட்டான். நீங்க ஷாலின் மரியா லாரன்ஸ் தயவு செய்து அவன் தூக்கிட்டு வந்தானா செருப்பு கழட்டி தான் ஒண்ணு அடிக்கணும். அதே மாதிரி இந்த விஷயம், அதே மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு சூசைடு இருந்து லெவலுக்கு வரைக்கும் போயிருக்கு. இதை பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப புதுசு. நான் ட்விட்டருக்கு வந்து 2-3 இல்ல வருஷம் இல்ல ஆகுது. ஒரு இதுக்கு முன்னாடி நிமிஷம் ஆயிருக்கா இதை என்னன்னு நான் தெரியல. ஸ்டாப் பண்ணியே வெயிட் பண்ணு ஆகணும். வெயிட் பண்ணு அவங்க கவின் பர்சனலா பேசுறதுக்கு வெயிட் பண்ணுங்க, முடிச்சிட்டோம். உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். கவின் காத்திருங்கள். பேசிய பழைய தளபதி. உங்களுக்கும் அப்படிதான், இங்க பேசும்போது யாரும் குறுக்க வர மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, பேசுங்க. வந்து ஒரு பொண்ணை வந்து சூசைட் பண்ற அளவுக்கு வந்து தூண்டி இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து ராக்கெட் வந்து முன்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவ்வளவு ஒரு பயமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, இவர் சொன்ன மாதிரி இப்ப வைஷ்ணவி அந்த அக்கா இருக்காங்களா, அவங்களை நினைச்சது இப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே ஒரு போலீஸ் பாதுகாப்பு வந்து 2 போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போட மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு இவனுங்க பண்ற அபியூஸ். மேல 2-3 கமெண்ட்ஸ் ஹரப்பன் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து இந்த அளவுக்கு பேசுறவனுங்க இன்னும் இறங்கி வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடியவனுங்க தான். நம்ம வந்து அது அது வந்து மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு. நம்ம வேற வழியே கிடையாது. நம்மள நம்பி வந்திருக்காங்க, இவங்க அபியூஸ் பண்றாங்க, இவங்க கட்சியில மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நம்ம கட்சி நம்பி வந்திருக்காங்க. இவங்க பண்ற அபியூஸை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கே கூட அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரா போய் அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு நம்ம திமுக சார்பா வந்து அவங்களுக்கு வந்து 2 போலீஸ் பாதுகாப்பு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதை யாராவது இருந்து தயவு செய்து சொல்லுங்க, நம்ம அதை பேசிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்து மாற்று கட்சி, நான் மாற்று சித்தாந்தம், இவங்க வந்து திமுக வந்து அதிமுக எல்லாத்துக்கும் மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இவங்க என்ன ஒரு மாற்று பண்ணியிருக்காங்க? அதாவது பொலிட்டிக்ஸ்ல நாங்க வந்து மாற்றுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன மத்த கட்சியில இருந்து நாங்க வேறுபட்டு நிக்கிறோம், இந்த விஷயத்துல நாங்க வேறுபட்டு நிக்கிறோம், இந்த விஷயத்துல பாருங்க, இந்த விஷயம் சரி நீங்க சொல்றீங்க பொண்ணு அபியூஸ் பண்றேன்னு சொல்லுங்க, காலங்காலம் அபியூஸ் பண்றேன்னு சொல்லுங்க. நீங்களும் அதே தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இவனுங்க நம்ம என்ன சொல்றது, கேவலமா, அந்த அளவுக்கு கேவலமா வீடியோஸ் எல்லாம், ஒவ்வொரு வீடியோஸ் இப்பெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கன்றாவியா இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, மாற்று கட்சின்னு சொல்லும் போது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா உங்களுக்கு? இந்த கட்சியை தவிர இந்த கட்சிக்கு மாற்று கட்சி, இந்த மாற்று நாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த விஷயத்துல நாங்க மாற்று அப்படின்னு ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கா? அது சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா உட்காந்து இத வந்து அரசியலையும் தாண்டி, இப்ப அரசியல் பேசணுமா, அரசியலை தாண்டி இந்த பெண்கள் அபியூஸ் உட்காந்து பண்ணிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா? ரொம்ப 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 மோசமான விஷயம். எல்லாருமே பார்த்து பத்திரமா இருக்கணும். பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு வரவங்க கிட்ட தயவு செய்து எல்லா பெண்களும் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. நன்றி ஹோஸ்ட் வாய்ப்புக்கு. இல்ல ஒரே நிமிஷம். நீங்க உங்க பேர் என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ கண்ணு தெரியாதா? கண்ணாடி போட்டுங்களேன். அப்படிலாம் வேணாம். நம்ம ஸ்பேஸுக்கு வந்தோம்னா ஏங்க நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க, பேர் அட்ரஸ்லாம் என்ன? நீங்க பதில் சொல்ற விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல இப்ப பதில் சொல்றேன், இப்ப பேச நடுவுல மியூட். இல்ல சாரி கவின், உங்களுக்கு தான் உங்க வாய்ப்பு தான் சுகைல் வந்து பறிக்க நினைச்சாரு. திருப்பி அதை பிடிங்கி உங்க கையிலேயே மைக் கொடுக்குறேன், பேசுங்க கவின். இல்ல நடுவுல மியூட் விழுந்துருச்சு. இல்ல நான் வந்து இப்போ நீங்க ரியாஸாக்கு வந்து அவங்க சொல்ற இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க நியாயம் வாங்கி கொடுக்குறீங்கன்றது பரவாயில்ல, வரவேற்கிறேன். யாராவது பயங்கரமா இல்ல நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, எல்லாம் ஓகே. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இது மட்டும் தயவு செய்து ரியாஸாக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கறது எங்க வேலை கிடையாது. நாங்க ஸ்பேஸ் போட்டிருந்தோம், அவங்க வந்து பேசுனாங்க, என்னையே அபியூஸ் பண்ணாங்க. இல்ல ரியாஸாக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இது அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
தீப்பொறி, ஆறுமுகம், வெற்றி கொண்டான், கலைஞர், அப்புறம் இல்ல இவங்கெல்லாம் நீங்க இருக்க இங்க கட்சி பாருங்க தான் உங்களுக்கு. கவின், மேல தலைப்பு பாருங்களேன். இங்க வாங்க, உங்க மனுக்கள் கொடுங்க, நாங்க இங்க நியாயம் வாங்கி தரப்படும் இல்ல, போட்டிருக்கோமா? படிக்க இணையத்தில் தெரியும் தானே? பெண்களை மிரட்டும் தாவேகா தொண்டர். அதான் மிரட்டுறது, இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்கோம். இல்ல நாங்க இல்ல வந்து நியாயம் மியூட் வாங்கி போடாம தரோம், மனு என்கிட்ட கொடுங்கன்னு பேசுனீங்கன்னா போட்டிருக்கோமா? பரவாயில்ல, நான் இன்டர்ப்ட் பண்ண மாட்டேன். அப்ப மியூட் மேல போடாம தலைப்பை ஒழுங்கா பேசுனீங்கன்னா பார்த்துட்டு பரவாயில்ல. பேசுங்க. இல்ல அததான் பேசு, சொல்றேன், அந்த தலைப்பு இணையத்தில் பார்த்து பேசுங்க, பெண்களை ஏதாவது மிரட்டும் உளராதீங்க. தாவேகா தொண்டர். இல்ல நான் உளரல, ஸ்டேஜ்லயே அபியூஸ் பண்ற ஆளுங்க தானே நீங்க. அந்த பக்கம் போய் ஸ்டேஜ்ல அபியூஸ் பண்ணணும் திமுகன்னு போட்டு உட்காருங்க, போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இந்த தலைப்பை அப்போ போட்டு பேசுங்க, உங்களுக்கு இந்த அதுக்கு தலைப்பை ஒட்டி பதில் இல்ல. பேசுங்க. நீங்க எப்படி நியாயம் வாங்கி தருவீங்க? அங்க உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்க எங்கேயா நியாயம் வாங்கி தரோம்? கவின், நாங்க யாருமே நியாயம் வாங்கி தரோம். இங்க இல்ல ஸ்பேஸ் போடல. சபா நீ இல்ல சபா இது கவின் புரிஞ்சுதா? இங்க ஸ்பேஸ் டைட்டில் நியாயம், இங்க நியாயம் வாங்கி தரோம் போட கிடையாது. சரி, நியாயம் வாங்கி தர முடியாதுன்னா ஸ்ரீலங்கன் பொண்ணுக்கு எதுக்கு இங்க ஸ்பீக்? சரி, அதெல்லாம் நீங்க ஏன் ஸ்ரீலங்கன் தாவேகா தோழர்கள் பண்றத காரி துப்பிட்டு இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கேட்கணும்னா கேட்டு போங்க. கவின், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வச்சிடுறேன். ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு ஏன் நியாயம் வாங்கி கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. அப்புறம் எதுக்கு மாவீரம் போட்டுருந்து மாவீரம் ஐயோ என்னையா தொப்புள் கொடி கிப்புள் கொடின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, டக்குன்னு ஸ்ரீலங்கா பொண்ணுன்னு தூக்கி இருக்கிறீங்க. என்னையா அது பழகம்? சரி, நாங்க கூட கேட்டிருக்கலாம், தப்பு பிரச்சனை மியூட் போட்டுட்டு நீங்களே பேசிக்கிறீங்க. இல்ல ஒரு ஆளா பேசுங்க சுகேல். இல்ல இப்ப என்னோட சான்ஸ் சொன்னீங்க, நான் என்ன பேசியே ஒரே நிமிஷம் சுகேல் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு மட்டும் என்னதான் கேள்வி கேட்டாரு? கவின் ஒரே நிமிஷம், அவர் என்ன கேள்வி கேட்டாரு? பேசவே இல்லடா நீங்க. கவின் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு சுகேல். ஒரே நிமிஷம் ரியாசா, ஒரே நிமிஷம். ஸ்ரீலங்கானால சொல்றேன், எங்க அண்ணி ஸ்ரீலங்கன் தான், அதுவும் எங்க அம்மா சொந்த. இல்ல நான் இல்லன்னு சொல்லலையே. இல்ல இப்ப நான் இல்லன்னு சொல்லலையே. இல்ல ரியாசா, நீங்க இப்போ ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க ஒண்ணு கேக்குறீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் நீங்க வந்து போஸ்டிங் கொடுத்துறீங்க ப்ரோ. அது எப்படி இல்ல, நீங்க ஒரு வந்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், டாபிக் என்ன போட்டிருக்கேன்? இணையத்தில் அதான் இருக்கும் சொல்ல பெண்களை தான், வரேன், இலங்கையில இருக்கும் பெண்களைன்னு போடல. தப்பா படிக்காதீங்க. உங்க சைடுல இருக்கவங்களும் எங்க சைடுல இருக்க ஆரம்பிச்ச கட்சிக்கு ஸ்ரீலங்காவில ஐடி விங் பொறுப்பு கொடுத்த தற்கொலை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கால இல்ல கவின், ஸ்ரீலங்கால வேணாம். இல்ல ஏய் ஒரு நிமிஷம் இருடா, என்ன பேச விட்டாதான்டா பாயிண்ட் முழுசா புரியும். நடுவுல நல்ல மியூட் போட்டுருங்க. மே மாசத்துக்கு மாவீரம் போட்டுறதும் ஒரு ஆள் போட்டாரு. ஒரு பேரு அது ஒரு 4 பேருக்கு போஸ்டிங் மட்டும். இல்ல எப்பெல்லாம் டிஎம்கே ஸ்ரீலங்கா கையில எடுக்குதோ அதுக்கு அடுத்தெல்லாம் கூப்பு தான், அது வேற விஷயம். சரி, கூப்புக்கு போனா அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா கவின்? இல்ல கூப்புக்கு போய் 10 வருஷம் ஆகுல ஆட்சிக்கு வரும்போது. சரி, யார் ஆட்சிக்கு வருவா பார்த்தோன்றீங்க. இருங்க, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம வந்து அணிலாக அவங்க உதவுவாங்க. நம்ம நீ டாபிக் ஒட்டி பேசுங்க கவின். நாம இன்னைக்கு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சாம்ல, விஜய் ஃபேன் அபியூஸ் பண்ணி. என்ன மேட்டர்? அது வந்து விஜய் ஃபேன் அபியூஸ் பண்ணி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காமா? என்ன கவின்? கேஸ் போடுங்கப்பா. விஜய் ஃபேன் தான் விஜய் ஃபேனால இல்ல நான் கேக்குறேன். இல்ல வெயிட் பண்ணு. நீ சிஎஸ்ஆர் காப்பி நீயே ஒரு பொண்ணுக்கு ரேப் த்ரெட் கொடுத்திருக்கீங்க, கீழ ஒரு கமெண்ட் போட்டுருக்கான் பாரு. இல்ல இப்ப நீங்களே நடுவுல பேசுனீங்க, அப்ப பாயிண்ட் இல்லையா? இல்ல புரியல கவின். நீங்களே ஒரு பொண்ணுக்கு ரேப் த்ரெட் கொடுத்திருக்கீங்கன்னு ஒரு ரேபிஸ்ட வந்து நாங்க ஸ்பீக்கர்ல வச்சிருக்கிறது வந்து ரொம்ப கேவலமா என்றோம். உண்மையா போட்டிருக்கீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். பொய்யான குற்றச்சாட்டு வைக்க நான் விரும்பல. உண்மையா அப்படி பார்த்தா இல்ல காட்டுங்க மேல போடுங்க. சொல்றேன் ப்ரோ, உங்க மேல பொய்யான குற்றம் மேல போடுங்க. நான் உங்க சப்போர்ட்டா தான் பேசுறேன். உங்க மேல இல்ல அதுதான் நான் ரேப் த்ரெட் கொடுத்தேன்னா மேல போடுங்க. அப்படி பார்த்தா உங்க எல்லாரும் மேலயே அக்யூஸ் கேஸ் போடுங்க ப்ரோ. எல்லாரும் ஆமா, சோனியா ராஜகுமாரி நீங்க அபியூஸ் பண்ணதுக்கு ரேப் கேஸ் போடலாம். பஞ்சவன் பாதியன் வந்து விஜய் ஃபேன் இல்ல, அப்படிதானே கவினா? யாரா நீங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் தாரேக் மரியாதை விஜய் ஃபேன் நான் போடுவேன். மென்டல் எஃப்ஐஆர் காப்பில டீடைல்ஸ்ல விஜய் ஃபேன் நான் போடுவேன். எஃப்ஐஆர் காப்பில டீடைல்ஸ்ல விஜய் ஃபேன் நான் போடுவேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் யார் ஃபேனா வேணா இருக்கட்டும், அதுக்கு நீ இது சொல்லுவியா? அவன் விஜய் ஃபேன் சூர்யா ஃபேன் வச்சிருக்காருங்க. இல்ல எங்க சைடுல இருந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அரசியல் வரீங்க? பனையூர்ல உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே? நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் அவன் எல்லாரும் இப்போ மாத்தி ஓட்டு போட போறாங்க. நீங்க எடுத்த ஆக்ஷன் தான் தெரியுது. முடிஞ்சிருச்சு. ஓகே டிஎம்கேவோட 10 வருஷம் கூப்பும் ஜோக்கா தான் முடிஞ்சிச்சு. அடுத்த ஜோக். சரி, போய் எடப்பாடிக்கு வந்து வேட்டிக்கா இஸ்திரி போடுங்க போங்க. சூப்பர். மோடிக்கு நீங்க போட்ட மாதிரி தான், வேற என்ன பண்றது?
இங்க பாரு நீ என்ன கோவப்பட்டாலும் உனக்கு வந்து எடப்பாடியே மோடி தலைவர் கால புஷி தான் ஆனந்த் வந்திருக்கான். தான். ஆனா அவன் கால இரியா கவினே, உனக்கு தலைவர் புஷி ஆனந்த் தான். அவன் டீ கடை சும்மா வளகாப்பு பண்ணுவான். அதுக்கு போய் நீ புஷி காமராஜ் ஆனந்த் பேச அரசியல் கூட நம்ம முதல்வர் பேச மாட்டாரு. அவன் அரசியல் டேய் புஷி பேசுறான். ஆனந்த் பேசுற அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ முதல்ல? அப்ப முதல்வர் பேசுறது என்ன? இல்ல புஷி சகோதரி ஆனந்த் பேசுற திருமலை அரசியல் கணவர் சரி, ஓகே ஓகே. நாங்க டாபிக் விட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணோம். நாங்க வந்து புஷி ஆனந்த் எல்லாம் அவன் இரியா அரசியல் நீ வந்து கேள்வி கேட்க வர பேசுங்க. டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கிறேன். எனக்கு வீக்கெண்டு இன்னும் அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான் பேசுவேன். இன்னும் நிறைய ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் இருக்கு. சுஹேல் நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் ரியாஸா நீங்க ஏதோ கருத்து சொல்லணும்னா சொல்லிருங்க. ஒரு ரஜினின்னு ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்காரு. நீங்க வருஷலா பேசுங்க. கவின் நீங்க மியூட்ல இருக்கலாம். சுஹேல் பேசுனதுக்கு அப்புறம் ரஜினி பேசுங்க. அது அன்மியூட் பண்ணோம் ப்ரோ. நீங்களே மியூட் போட்டு பேசிட்டு இருந்தோம். பண்ணியாச்சு ப்ரோ முதல்ல ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ரியாஷா வந்து ஸ்ரீலங்கன் அதெல்லாம் நம்ம பேச வரல ப்ரோ, அது வேணாம். ஆனா பட் ரியாஷா எத்தனை ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன்ஸ் விஜயையும் அபியூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? எடுத்து பாருங்க. அதை எடுத்து பார்க்காம பெண்களின் காவலர் திமுக காரங்க வெற்றி கொண்டான் பேசுறதெல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டா அவ்வளவுதான். டேய் கவின் அங்க பாரு, எடப்பாடி வேட்டி அவுத்து போட்ட நம்ம இஸ்திரி போட்டு இருந்து கீழே பாரு மோடி ஏதோ போட்டிருக்காங்க. கவின் புஷி ஆனந்த் மாதிரி சம்பந்தம் இல்லாம இந்த சீமந்தத்துக்கு டீ கடைக்கு போற மாதிரி குறுக்க வரக்கூடாது. அது சுனில் பேசிட்டு இருக்காருல்ல, வெயிட் பண்ணுங்க. சுனில் நீங்க பேசுங்க. சுனில் பேசுங்க. சுகைல் சுகைல் இப்ப என்ன ரியாஸா அபியூஸ் பண்ணிட்டாங்க, அது தவிர வேற என்ன வேற பாயிண்ட் சொல்லுங்க. அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. விஜய் ஃபேன் வந்து ஒரு பொண்ணை வந்து டெத் த்ரெட் பண்ணிட்டாரு, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு நீங்க சொல்றீங்க. அதாவது ஐடியில விஜய் போட்டோ வச்சிருக்கோம், விஜய் ஃபேன் முதல்ல கிடையாது, புரியுதா? அதே மாதிரி அவன் டிவி ஒரு நிமிஷம் உனக்கு ஃபுல்லா வந்து விஜய் ஃபேன் சொல்லாத. ஏன்னா தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி புரியுதா? ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்பேஸ போட்டு நீங்க பேசிட்டு இருப்பீங்க, விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணுமா? சுகேல் பேச நீங்க நான் ஏன் ட்ரிகர் ஆக போறேன்? நாங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து நாங்க பேசிட்டு போறோம், நீங்க ஜாலியா பக்கத்துல ஸ்பேஸ் போட்டு பேசுங்க. யார் வேணாம் உங்களை யாரும் தடுத்தாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்களா உங்களா? நீ கேவலமா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க. சோ நான் ஃப்ரீயா நீங்க பண்ண எச்ச வேலையை தாண்டா பேசிட்டு இருக்கிறோம். விஜய் மைனர் பொண்ணுங்களை வந்து மார்க் பண்ணி நியூடா மார்க் பண்ணி அது விஜய் மானபங்கப்படுத்துற மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி சோசியல் மீடியால பரப்பிட்டு தான் 4 பேர் செவுத்துல அடிச்சு பரதேசி நாய் விஜய் ஃபேன்ஸ் நீங்க தாண்டா போட்டீங்க. இல்ல ரோட்ல ஒருத்தன் ஒண்ணுக்கு போறான் ப்ரோ. ஏன் ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் நீங்க தாண்டா போடுறீங்க உட்காந்துட்டு ஒரு ரசிகர் சண்டையில ஒரு அரசியல் சண்டையில அந்த வீட்டு பெண்களை மார்க் பண்ணி போடுறதுதான் ஒரு வேலையாடா உங்களுக்கு. திருத்துங்க முதல்ல சபாவை திருத்துங்க. உனக்கு என்ன இப்ப ரியாஸ் அபியூஸ் பண்ணணும்? ரியாஸ் அவங்களுக்கு அபியூஸ் பண்ண தெரியுமா? கொஞ்ச நேரம் அந்த சுயல் பையனை அபியூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆசைப்படுறான். உனக்கு என்ன இப்ப ரியாஸ் அபியூசர்னு பாக்கணும் பண்ணினு? இல்ல எங்க அண்ணன் விஜய் அபியூஸ் பண்ணாங்கன்னு வந்து பேசிட்டு இருக்கிறான் பாரு. ஏன்டா பொண்ணுங்களை வந்து அபியூஸ் பண்றீங்கன்னு பேசிட்டு இருந்தா எங்க அண்ணன் விஜய் வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறான். இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க? மைக் ஆஃப் பண்றீங்க. ஏன்னா மைக் ஆஃப் பண்றீங்க? பேச விட்டு பேசுங்கடா. பேச விட்டா என்ன அமெரிக்க அரசியல பேச போற தற்குறி நாயை உட்கார்ந்து நீயே ஒரு தற்குறிதான். நீ என்ன பத்தி பேசுறியா? ஏன் டென்ஷன் ஆகுறப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? கசனியோ சுகையில நசன்னு சொல்லாத. நீ சொன்ன ராக்கெட் ஒரே ஒரு 20 செகண்ட் மட்டும் நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. சுகையில ஒத்துக்கிட்ட ரியாஸ் அபியூசர் தான், வேற பாயிண்ட் சொல்லியா? சபா ஒரு அபியூசர், ராக்கெட் ஒரு அபியூசர், பிளாக் பந்தர் அபியூசர், அக்செப்ட் பண்ணிட்டோம். நீ மியூட்ல இரு. விஜய் என்ன பேசினதுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் யோசிச்சுட்டு வா. விஜய் என்ன பேசுங்க. ஒண்ணு இல்லைங்க, அவங்க டாக் போட்டு விளையாடுறதுக்கு வந்து அரசியல்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திரும்ப வந்து எத்தனை தடவை சொல்றது? உங்களுக்கு அரசியலும் பேச தெரியல. தண்டக்கருமாந்திரத்துக்கு வந்து எதுக்கு வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு 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 தாவேக்காரன் ஒருத்தன் அவன் தவறா நடந்திருக்கிறான். அவன் வந்து நீங்க அவன் அதுக்கு வந்து ஒருத்தன் பதில் சொன்னா விஜய் ஃபேன்ஸ் வேற தாவேக்கா தொண்டர் வேற. இது என்னமோ இது இப்ப தாவேக்கா தொண்டர் வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து எந்த அரசியலும் பேச மாட்டான். விஜய் ஃபேன்ஸ் வந்து தாவேக்கா தொண்டங்கிட்ட போக மாட்டான். இவன் ஓட்டும் போட மாட்டான். எந்த அறிவுமே இல்ல. சரி அத கூட ஏத்துக்கலாம் விஜயண்ணா. இவனுங்க வந்து தாவேக்கா தொண்டன் வேற விஜய் வேறங்க, விஜய் ஃபேன்ஸ் வேறங்கறால உங்க ஆளுங்க. அரப்பன் இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது ஒரு விஜய் ஃபேனா இருந்த சிலுவைன்னு ஒருத்தர் நம்ம கட்சி சார்ந்த ஒருத்தர் தான்
அவரை வந்து நீ எப்படி விஜய் ஃபேனா இருந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? அவங்க ஃபேமிலி போட்டோலாம் எடுத்து பிளாக்மெயில் ப்ரோ பண்றானுங்க அது இவனுங்க. மட்டும் இல்லையா, இதையும் பாத்துக்கிற சப்பா எனக்கு தெரிஞ்ச அத நீ அரப்ப கிட்டன்னு சொல்றான் பாரு, அவனே ஆந்தைய அபியூஸ் பண்ணவன். டே பாண்டி நீயாடா தற்குறி, கீழே போடா. நான் கூட யாரோ நல்ல மனுஷன் வேற ஏதோ பெரிய மனுஷன் வந்திருக்காருன்னு எடுத்து தொலைஞ்சிட்டேன். இல்ல சபா நீ சொன்னல சிலுவை, அப்புறம் இருக்கு எனக்கு நான் என் பர்சனல் டீட்டெயில் தான்டா ஆந்தே ரிலீஸ் பண்ணிச்சு. வக்கு இருந்தா போயிட்டு எனக்கு நியாயம் வாங்கி கொடுறா வெண்ண. ஹராப்பன் அதை விடுங்க. இப்ப சபா சொன்னால சிலுவை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து விஜய், அது ஒரு விஜய் ஃபேன் தான். அது விஜய்க்கு ஓட்டு போட முடியாது, படம் வேணா பார்ப்போம், ஓட்டுலாம் போட முடியாதுன்னு ஏதோ ஒரு இதுக்கு கோட் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு 2000 பேர் அபியூஸ் பண்ணான், அந்த மூளை இந்த மூளைன்னு. இது இது என்ன மாதிரியான இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை கட்டி போடணும்? உண்மையிலே வந்து கடிவாளம் போடணும். நம்ம அரசு தான் வந்து இந்த மானிட்டர் பண்ணணும். இது போல தாக்குது பெண்கள் மேலேயும் ஸ்பெஷல் லிங்க் போட சொல்லணும். போட சொல்லணும், ஒரு லாவே மேக் பண்ண சொல்லணும். உண்மையிலேயே நம்ம வந்து அரசுக்கு உண்மையிலேயே நம்ம அழுத்தமே கொடுக்கலாம். சட்டமன்றத்தில் தயவு செய்து இணையத்துல பெண்களை ரொம்ப அபியூஸ் பண்ற ஐடிகளை வந்து மானிட்டர் பண்ணுங்க, இல்லாட்டி அதுக்கு ஏதாச்சும் போர்ட்டல் கொடுங்க இவங்களை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா சூர்யா பொண்ணியா, சின்ன பொண்ணியா, அதை வந்து அந்த ரெட்ரோ படம் வந்தப்போ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி போட்டிருந்தாங்கயா. சின்ன பொண்ணியா அது, அதெல்லாம் நம்ம வந்து சரி மைனர் பொண்ணு அப்படி அதெல்லாம் எடுத்து சொல்ல வேணாம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அஜித் பொண்ணை இது பண்ணாங்க. அது பேர் என்ன, நயன்தாராவை அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணாங்க. அவன் பசங்களை வந்து யாருக்கு பிறந்தது, விக்னேஷ் சிவனுக்கு பிறந்ததான், அந்த அளவுக்கு கேவலங்கட்டாரமா அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரி ஏதாவது சினிமாக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசுனா, இன்னைக்கு ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இவையெல்லாம் உண்மையிலேயே வந்து என்னன்னு புரியல. அரசு வந்து கண்டிப்பா இது பண்ணணும். ராக்கெட் அவன் பேசுறப்ப சொன்னா பாத்தி சுகேல விஜய் டி வச்சிருக்கலாம், விஜய் சொன்னான்னு கேட்டான். எனக்கு ஒண்ணு புரியல. டேய் 2019 இருந்து விஜய்க்காக ட்வீட் போட்டான், விஜய்க்காக ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்கான், அவ்வளவு பண்ணியிருக்கான் அவன். அவனை விஜய் ஜி வச்சிருக்கலாம், விஜய் சொன்னா கேட்டு போதே மலமாட்ட இவ்வளவு சுகேல அவன் கடைசியா ட்வீட் பண்றது கூட விஜயை பார்த்துதான். அவன் விஜய் அரசியல் சம்பந்தப்பட்ட ட்வீட் தான். இல்லடா பாதி ட்வீட் பண்ண கடைசி ட்வீட்டும் அதேதான். ரொம்ப வருஷமா விஜய் டிபி வைக்கலாம், விஜய் ஃபேன் இல்லைன்னா அப்புறம் எவன் சுருளிராஜா போட்டோ வச்சாவோட விஜய் ஃபேன் சொல்லுவாங்க. பைத்தியக்கார மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கிறான் மேல ஸ்பீக்கர்ல ஏறிக்கிட்டு உட்காந்து. எங்க அண்ணனை அபியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன்டா உங்க அண்ணன் பெரிய வெண்ணையா? உங்க அண்ணனுக்கு அபியூஸ் பண்ணதுல உட்காந்து நியாயம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியுமாடா? அதுக்காக ஏதோ போராடினானா ஏதாவது அரெஸ்ட் ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. ப்ரோ thank you for the speaker bro. இல்ல இவனுங்க மேல வந்து பேசுனானுங்கல்ல, இவனுங்க தான் ஐடி விங்க பொறுப்பாளர் இருக்கலாம். இந்த லட்சணத்துல தான் இருக்கிறான். இல்ல thank you very much for the speaker bro. நான் மறுபடியும் ஸ்பேஸ் போட்டா டெஃபினெட்லி வந்து பேசுறேன். ஓகே thank you very much. Good night. ஓகே போயிட்டு வா. சிலுவை வராரு. போயிட்டாங்களா? சரி ஓகே. இல்ல அந்த கவின் தான் நீட்டுக்கு என்கிட்ட கிடுக்கு புடி கேள்வி கேட்டான். ஹரப்பன் போயிட்டான், அவன் இருந்தா கூப்பிடுங்களேன். அதான் வந்து வேர்ல்டு WHO ஆர்கனைசேஷன் இப்பதான் எடப்பாடியோட பட்டாபட்டி போடுவான் வருவாருன்னு கூப்பிடுங்க மேடம். இல்ல இங்க பாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தானே இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுலதான் நம்ம 400 பேருக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்கிறோமே, நம்மளுக்கு எதுக்கு இன்னமும் டாக்டர் தான் ஆகணும்னு கேக்குறாங்க அவன். அதாவது விஜய் அதாவது டெல்லியில வந்து ஒரு டாக்டரை பாக்கணும்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். நார்மலா ஒரு காய்ச்சல் சளின்ட்டு போய் நீங்க உங்களுக்கு இது வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கிளினிக்ல போய் பாக்குறதுக்கு 1000 ரூபாய். ஏன் தெரியுமா அந்த 1000 ரூபாய் ஃபீஸ்? நீ சொல்றீல இந்த மாதிரி 1000 பேத்துக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல டாக்டர் கம்மியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரிதான் ஃபீஸை வந்து அதிகமா ரைஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல நீங்க இன்னைக்குமே வந்து போனீங்கன்னா சென்னை சிட்டில மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய். கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா தான் ஒன் டைம் நீங்க வந்து கன்சல்ட் பண்றதுக்கு. இது ஏன் இருக்குன்னா பிரைவேட்லயே வந்து கம்மி செலவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் மருத்துவம் பார்க்க முடியும். உங்களெல்லாம் அரசியல் பேச வேணாம்னு சொல்லடா, மூடிட்டு கம்முனாவது உட்காந்துருங்க. ஏன் அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு? இல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த எடப்பாடிக்கு ஒரு குத்து, விஜய்க்கு ஒரு குத்துனா அது வந்து கள்ள ஓட்டாதான் முடியும். இவனுங்களுக்கு இந்த தற்கொலைக்கு வந்து வடிவேல் போட பாணியில சொல்றதா இருந்தா, நீ இதுக்கு ஒரு குத்து அதுக்கு ஒரு குத்தெல்லாம் குத்தக்கூடாதா தற்கொலைகளா? ஓட்டு வந்து ஒரு ஆளுக்கு தான் போட முடியும். திமுகவை எதிர்க்கிறாங்கிற பேர்ல தற்கொலைத்தனமா எடப்பாடிக்கெல்லாம் மண்டி போட்டு நீ போய் ஓட்டு போடும்போது அவனுக்கும் ஒரு ஓட்டு போடுவேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு அரசியல் அறிவுங்கிறது துளியும் கிடையாது. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு சைக்கோ பீடோபைலா தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க.
இத 100 தடவை சொல்லியாச்சு. ஒருத்தனுக்கும் அறிவு கிடையாது. யாருன்னாலும் வந்து ஈஸியா வந்து பேசிடுறது. பெண்கள்னா ரொம்ப இத 100 தடவை சொல்லியாச்சு. ஆனா ஒருத்தனுக்காவது சூடு சொரணம் வருதான்னு மட்டும் பாருங்க. இந்த 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 மயிர்களை வந்து அவன் விர்ச்சுவல் வாரியர் வேற சொல்லிட்டு தெரியுறான். அவன் எவ்வளவு தற்குறியா இருப்பான்னு பாத்துக்கோங்க. இவனுங்களையே அவன் விர்ச்சுவல் வாரியான்னு சொல்றான்னா அவன் எப்பேற்பட்ட மழுமட்டையா இருப்பான். இவனுங்களை அரசியல் படுத்துறதுக்கும் தயார் இல்ல அவன். இல்ல இதுக்கு ஒரு வழிமுறை வைக்கணும், இப்படிதான் நீங்க வந்து அணுகணும் அப்படின்னு பேசுறதுக்கும் அவனுக்கு பொதுவெளியில வந்து பேசக்கூட அவனுக்கு தெரியல. ஒரு இணையத்தை எப்படி வந்து இணையத்தில் இருக்கிற நபர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட நீங்க சில கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்க. அவங்க இந்த மாதிரி தவறான செயல்ல ஈடுபடுறாங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு இவங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. இவனுங்கெல்லாம் வந்து அடுத்த கட்சிக்காரனை பத்தி பேசலானது பாருங்க. எனக்கு அதுதான் புரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றது, திமுகவில் இருக்கிற தலைவர் குடும்பத்தை பேசாத பேச்சு இன்ன வரைக்கும் உலகத்துல எந்த தலைவருக்கும் அப்படி பேச்சு கிடைச்சிருக்காது. அவங்க சாதி சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிற மனைவி மகள்களை திட்டுறது. ஏன் வீரனுடைய மனைவியை முதற்கொண்டு இப்போ அவர் துணை முதல்வர் மனைவியை முதற்கொண்டு இப்போ பேசுறானுங்க. அந்த குடும்பம் மாதிரி ஒரு மோசமாக வேற எந்த அரசியல் கட்சி குடும்பமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காது. அவ்வளவு மோசமான பேச்சுக்களை பேசிட்டு இவனுக்கு வந்து திமுக வந்து இதை செய்யலையா அதை செய்யலையான்னு பேசிட்டு இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. இவனுங்களெல்லாம் என்னத்த சொல்றது? இத எவனா ஒருத்தன் போய் கேட்கறதுக்கு வக்குமயிர் இல்ல. டே இப்படி எல்லாம் பேசக்கூடாதா, இப்படி செய்யக்கூடாதா, இல்ல இவனுங்களை வந்து தனியா ஒதுக்கி விடுங்க, நாம வந்து அரசியலா இயங்கணும், இந்த மாதிரி சில்லற நாய் கூட தச்சு வச்சுக்காதீங்கன்னு கூட ஒரு ஸ்பேஸ் போட்டு பேச மாட்டானுங்க. அதையாவது பேசுங்க. இந்த மாதிரி நபர்கள் கூட, இந்த மாதிரி சைக்கோ நபர்கள் கூட யாரும் வந்து டச் வச்சுக்காதீங்க, அவன் வந்து அவனுடைய தனிப்பட்ட விவகாரத்துக்கு இந்த மாதிரி பெண்களை மோசமா அணுகிறான் அப்படி கூட பேச மாட்டானுங்க. நீ அதையாவது பேசித்தோல. அப்படி பேசியாவது வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கருத்தை வந்து நான் சொல்லிட்டேனாவது 4 பக்கமாவது பேசிட்டு போ. அதையும் செஞ்சு தொலைய மாட்டீங்க. உட்காந்து எவன்லாம் இப்படி பேசுறானா அவனுக்கு எல்லாம் சூப்பர் ப்ரோன்னு ஃபயர் விட்டுட்டு தான் இருக்கிறீங்க. என்ன கருவமோ. சிலுவ ப்ரோ பேசுங்க. அதான் விஜயன் அதான் எல்லாமே சொல்லிட்டாரு. நான் அதுக்காக தான் ஸ்பீக்கர் ஆகணும். என்னன்னா இப்போ கூட இப்போ ராக்கெட்டா இருக்கட்டும், சில பேர் வந்து இப்போ ரியாஸ் அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு அப்படி சொன்னாப்புல ஒருத்தர். ஆமா, ரியாஸ் அபியூஸ் பண்ணது தப்பு தான். சில ஐடிஸ்லாம் சொன்னாங்க இங்க தப்புதான்றத வந்து ஏத்துக்கிற அளவுக்காச்சும் அட்லீஸ்ட் சில பேருக்கு ஒரு பக்கம் இருக்கு. இது வரைக்கும் அந்த பேசினாங்கல்ல, ஒருத்தங்க கூட நம்ம அபியூஸ் பண்ணது சரின்னு பேசுறாங்கன்னா பாருங்க. ஏன்டா நீ ஸ்டாலின் மரியாதை அபியூஸ் பண்ண, அதான் நான் அபியூஸ் பண்ணேன். ரியாசா நீ ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து அது ஒண்ணு கேட்கலாம், ஸ்ரீலங்கா பொண்ணு எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கிட்ட வந்து நியாயம் கேட்குதுன்னு. அவங்க ஏன்டா நீ ஓட்டாங்கம்மான்னு திட்டுவீங்க, அந்த பொண்ணு உங்ககிட்டே ஒரு நியாயம் கேட்குமா? என்னடா லூசுத்தனமா கேட்குறீங்க பதில். சரி, ஓகே, ஒண்ணும் இல்லை. இப்ப விஜயண்ணா சொன்னதான் ஒரு விஷயம், நல்ல தெளிவான பாயிண்ட். இப்போ வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து வைஷ்ணவியோட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த 200 rupees அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் ஏஐ வந்து இன்னைக்கு அது டெக்னாலஜி வச்சு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு நீ வந்து இவ்வளவு தூரம் அபியூஸ் பண்றீங்களே. இப்பதானே உங்க கட்சி தலைவர் வந்து மகளிர் தினத்துக்கு பெண்கள் வெளியே வர முடியல, பெண்கள் நம்ம கண் மாறி நாங்க வந்தா பாத்துக்கோம். என்ன நீங்க பாத்துக்கீங்க? உங்க கட்சிக்காரனை மட்டும் தான் பாத்துக்கீங்களா? உங்க கட்சியில இருக்கிற பொண்ணுங்க மட்டும் தான் பொண்ணுங்களா? மற்ற கட்சியெல்லாம் பொண்ணுங்களே கிடையாதா? இல்ல, இப்ப வைஷ்ணவி வந்து ஒரு விஷயம் போடுது. இப்ப வைஷ்ணவி வந்து நீங்க ஏங்க இந்த மாதிரி டெத்துக்கு போனீங்க, ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி பேசுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீ எதிர் அரசியல் தானே பேசணும். எதிர் அரசியலை பேச விட்டு நீ கவுண்டம்பாளையத்துல இந்த பஸ்ல தானே காலேஜுக்கு போவ, நீ வா பாத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு இது த்ரெட்னிங்னு சொல்லாம வேற என்ன பண்ணுவாங்க? சரி, இதை பத்தி நாங்க பேசக்கூடாது. சரி, நாங்க யாருமே பேசல, டிஎம்கேன்னு சொல்லல, ஒரு அபியூஸை யாருமே பேசலப்பா, நீங்க பேசுங்க, நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசுங்க. நீங்க ஏன் ஸ்பேஸ் போட்டு பேச மாட்டீங்க? போட்டு பேசுங்க. தினமும் வந்து இந்த மாதிரி
அவன் காசு வாங்கிட்டான், இவன் காசு வாங்கிட்டான், இங்க போட்டாங்க, அங்க போட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் பர்சனல் தான் இது. இருந்தாலும் சொல்லிடுறேன். என்னன்னா, நான் வந்து ஒயின் ஷாப்ல வெளியே நின்றுட்டு எல்லாத்துட்டையும் காசு வாங்கி குடிச்சிட்டு என் பொனாட்டியை வந்து இந்த மாதிரி ஒய்ஃபை வந்து டிஎம்கே காரங்களுக்கு இது பண்ணி கொடுத்து நான் வந்து சம்பாரிச்சு வாழ்க்கையை ஓட்டுறேன், இதனால என் ஒய்ஃப் என்னை விட்டு ஓடிடுச்சுன்னு அப்படியே ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. இது வந்து என்ன பாதிக்காது, இது என்ன பாதிக்காது. ஆனா அதாவது நாளைக்கு உங்க வீட்டு பொம்பளைங்களும் இப்படிதானே யோசிப்பீங்க. ஒண்ணுமே இல்லப்பா, இப்ப உங்க வீட்டு லேடிஸ் வந்து உனக்கு தெரியாம ஒரு ஐடியில வந்து தெரியாம ஆன்லைன் யூஸ் பண்ணணும், அந்த ஆன்லைன் யூஸ் பண்ணுதுப்பா. அந்த பொண்ணை நீ இப்படி திட்டும் போது அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது உன்னை என்ன கண்ணோட்டத்துல பார்க்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இது இந்த அபியூஸ்ங்கிறது வந்து டிஎம்கே பண்ணாலும் தப்பு, ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு. இது வந்து ஒரு காமனான விஷயம். இந்த காமனான விஷயத்தை நீங்க காமனா தான் கொண்டு போகணும். பேசுங்க சிலுவை. இல்ல அதுதான், இதுதான் விஷயம். நான் சொல்ல வந்தது எனக்கு இது ஒண்ணுதான் வருத்தம். இப்ப வந்து எல்லாருமே இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்காங்க. எங்க 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 மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் ஏடிஎம்கே. அவங்க கிட்ட போய் என்ன கழுத்தை பிடிச்சி நீ டிஎம்கே சப்போர்ட் பண்ணி சண்டையா போட முடியும்? சண்டை போட முடியாது. அவங்க நமக்கு அவங்க கட்சி எங்க கட்சி பண்ணிட்டு அவங்க பேசுவாங்க, நாம இப்படி பேசுவோம். இப்படிதான் இருக்கணும். ஒரு உரையாடல் இப்படிதான் இருக்கணும். இல்லைங்க சிலுவை, தமிழ்நாட்டில் நீங்க எல்லா குடும்பத்திலையும் நீங்க சரி பாதியாக ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறவங்க வந்து இயல்பா இருப்பாங்க. அது ஒரு 50 வருஷம் அந்த கட்சி இருந்திருக்குது. ஒரு குடும்பத்துல ஒரு 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 சொந்தங்கள்ல மாமா வந்து ஏடிஎம்கே காரனா இருந்தா சித்தப்பா வந்து டிஎம்கேவா இருப்பாரு. இது இயல்பா அப்படித்தான் இருக்குது. அது வேற. அரசியலா இங்க பேசும்போது நம்ம பேசுறோம். வேற யாராவது வந்து பெண்கள் வந்து பேசும்போது அவங்க கிட்ட வந்து ஏடிஎம்கே காரன் ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டு அவங்க கிட்ட என்ன இவனுங்கள மாதிரியா வந்து சைக்கோத்தனமா பேசிட்டு திரியிறான். திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையும் இருந்து வர்ற பெண்கள்ட்ட எல்லாம் வந்து இப்படிதான் வந்து பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு தெரியாமா? இவனுக்கு அந்த மனநிலையே இல்லைங்க. முதல்ல அரசியல்ங்கிற மனநிலையே அவனுக்கு கிடையாது. இப்ப அரசியல் ஒரு மனநிலை இருந்திருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த நபரை நம்ம விலக்கி வைக்கணும், ஒரே நிமிஷம், இந்த நபரை நம்ம விலக்கி வைக்கணும் அப்படின்னு இவங்களே பேசியிருப்பாங்க, இவங்க அரசியலா இருந்திருந்தா. ஆனா அவங்க அரசியலா இல்ல. அதுதான் சிக்கல். அந்த சிக்கலை தான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாமே சைக்கோ கும்பலா இருக்கு. ஒருத்தனுக்கும் வந்து சுய அறிவோ சுய சிந்தனையே கிடையாது. அரசியல் அறிவுங்கிறது துளியும் கிடையாது. மக்குட்டித்தனமா தெரியுறானுங்க. அவன் விர்ச்சுவல் வாரிசுன்னு அவன் சொன்னதுல இவங்க பைத்தியக்காரனுக்கு வந்து இந்த சீமான் வந்து இந்த ரெக்கையை தூக்கிட்டு திருடா புஷ்பா படத்துலன்னு சொன்ன மாதிரி அவன் ஏதோ சொல்லி தொலைஞ்சிட்டா இவனுக்கு இப்படியே கையை தூக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. நாங்கெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த பைத்தியக்காரங்களை வச்சுட்டு என்ன செய்யறது? நான் வந்து சொல்லிட்டு முடிச்சிடுறேன், இறங்கிடுறேன் கீழே. ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க 2 நாள் பேசுறேன். அவரு விஜயோட பேச்செல்லாம் முழுசாவே கேட்டேன். இவர் நம்ம இப்ப பேசினாரு அவரு. இன்னொன்னு, முதல்ல இந்த மேல இருக்க தலைவருக்கு அரசியல்னா என்னன்னு அவருக்கே ஒரு புரிதலே இல்ல. இப்போ வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் ட்ரோல் பண்ணது காரணம் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி மாறிட்டாங்கன்னு. அப்படி பார்த்தா திருநாவுக்கரசன் ஒருத்தர், அவரு போகாத கட்சியா? மாப்பா பாண்டியராஜன் அவர் மாறாத கட்சியா? இவங்கெல்லாம் மேல சரி ஓகே விட்டுருங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி போனாருன்ற ஒரு காரணத்துக்காக வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை நீங்க எந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி பண்றீங்கன்றது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் நிலைப்பாடுல ஒரு சரியான தெளிவே இல்லை. அந்த காலத்துல அரசியல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தெருமுனை கூட்டங்கள் போடுவாங்க, தன்னோட கருத்துக்களை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட நேரடியா சொல்லுவாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் இந்த ட்விட்டர் இந்த மாதிரி வந்ததும் இவங்களை யாருமே கண்ட்ரோலே பண்றது இல்ல. இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுறது. இது அவர் வேற. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு 2 இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. இதுல நம்ம பசங்க நடுவுல வேற பூந்து ஒரு வேலையை காமிச்சிட்டாங்க அப்படின்னு இவரே என்கரேஜ் பண்றாரு. இது என்கரேஜ் பண்ண வேண்டிய இடமா? அந்த ஒரு இடையில அந்த கொஞ்ச நாள் முன்னாடி நினைக்கிறேன், இவர் ஒரு மீட்டிங்ல இவர் பேசுறாரு. ஏதோ 2 விஷயம் போயிட்டே இருந்தது, மாறி மாறி போயிட்டே இருந்தது. அதுல நம்ம பசங்க நடுவுல பூந்து. ஸோ அந்த தலைவன் தற்கொலையே இவ்வளவு மோசமா இருந்தா எப்படி அது பின்னாடி இப்படி இருக்கும்? யாரு இவங்களை கட்டுப்படுத்துறது? இந்த மாதிரி அபியூசஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை தடுக்கவே முடியாது. இதை தடுக்கணும்னா முதல்ல தலைமை இறங்கி உள்ள பூந்து யார் யாரெல்லாம் இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்.
இவனுங்க பண்ற எல்லாம் இவங்க எல்லாருமே வந்து இன்னைய அரசியல் வந்து ட்ரெண்டிங் அரசியலா மாறிடுச்சு. இன்னைய தேதிக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு அதை நோக்கி ஓடு, நாளைய தேதிக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு அதை நோக்கி ஓடு. ஒரு உண்மையான மக்களுக்கான அரசியலை